நம்ம நேற்றைய பாடத்தினுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். நேற்று நாம் தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். வாசிங்க, தானியேல் 12:4 வாசிங்கள் பாப்போம். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் இந்த 7 நாட்களும் நாங்கள் விசேஷித்துக் கொண்டோம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அந்த கடைசி நாளுக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே அசைவாடி உடைய வார்த்தைகளை அனுப்பின தேவாவியானவர் இப்பொழுதும் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறதை எங்கள் காதுகள் கேட்க கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவாவியானவர் இடைபடுங்கப்பா. திரும்பி போகும்பொழுது வசனத்தை கேட்டவர்களாய், ஆயத்தப்பட்டவர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் முத்திரைகளின் புஸ்தகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முத்திரைகளின் புஸ்தகத்தை குறித்து நாம் நேற்று தினத்தில் அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதாவது முத்திரைகளின் புஸ்தகம் ஏன் அது எந்த காலகட்டத்தில் உடைக்கப்படும், அதுக்குரியதான இன்ட்ரொடக்ஷன் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அதிலும் குறிப்பாக 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் சொல்லப்படுகிறதான 2 முத்திரைகளை குறித்து, முதல் 2 முத்திரைகளை குறித்து நாம் பார்த்தோம். 6:2 வெள்ளை குதிரை இருக்கிறது, 6:4 சிவப்பு குதிரை இருக்கிறது. இது 2 குறித்து நாம் பார்த்தோம். வெள்ளை குதிரை என்பது கடைசியாக புறப்படக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அது நம்முடைய காலகட்டத்தில் ஆரம்பிக்கத்தக்கதாக இருக்கிறது. அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சாம்ராஜ்யம் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது பார்த்திங்கன்னா சிவப்பு குதிரை. சிவப்பு குதிரை என்பது ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது. பட்டயத்துக்கு கொள்ளை நோய் என்று சொல்லி பார்க்கிறோம். அது பூமி முழுக்க சுத்த வேண்டியதாக இருக்கிறது. அது 70 வருஷம் கழித்து வரும். இஸ்ரவேல் வந்ததிலிருந்து 70 வருஷம் கழித்து வரும் என்று பார்க்கிறோம். 1948 இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பிறகு சரியாக 2018க்கு பிறகு ஒரு கொள்ளை நோய் வந்தது. பூமி முழுக்க வந்தது. ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வந்தது. 3.5 வருஷம் அந்த கொள்ளை நோய் இருந்தது. இதை 2 குறித்து தான் நேற்று தினத்தில் நாம் விவரமாக நாம் பார்த்தோம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 2 முத்திரைகள் 3 முத்திரைகளை குறித்து தான் நாம் இப்பொழுது இருக்கிற நேரத்திலே பார்க்க போகிறோம். இது 2மே நம்ம காலத்தில் ஒன்று நடந்தது, ஒன்று நடக்க போகிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. இது 2ஐயும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. இந்த கருப்பு குதிரை என்றால் என்ன, இங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் எதை குறித்து சொல்லப்படுகிறது, எந்த காலகட்டத்துக்குரியது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று நம்ம பார்த்தோம் சிவப்பு குதிரை என்பது 2019க்கு அந்த காலகட்டத்தில் 2018க்கு பிறகு வரணும், 70 வருஷம் கழித்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கருப்பு குதிரை இந்த காலகட்டத்தில் தான் கருப்பு குதிரை வரணும். இந்த சிவப்பு குதிரைக்கு அடுத்து கருப்பு குதிரை வரணும். இந்த கருப்பு குதிரை என்பது எதை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 5-6 வசனங்களில் அது உணவு பஞ்சத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு இருக்கு. அப்போ அங்கே சொல்லப்படுகிறது உணவு பஞ்சத்தை பற்றி சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு அடையாளமாக என்ன சொல்லப்படுகிறது, ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை அப்படின்னு. ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமைனா எப்படி பஞ்சமாக மாறும்? ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு விதமாய் சொன்னார். நம்ம ஒரு நாட்டில் ₹1 1 கிலோ அரிசி கொடுத்த போது பாருங்க, இதான் 3வது முத்திரை. வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ₹1 1 படி அரிசி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு பணம் என்றால் வேதாகமத்தினுடைய கணக்கை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பணம் என்பது எதை குறிக்கிறது, எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 5000 பேருக்கு போஷிக்கிறதான ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. 5000 பேருக்கு அங்கே போஷிக்கிறார்கள். எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அந்த 5000 பேர் போஷிக்கிற போது அந்த இடத்துல அங்கே சீஷர்கள் வரும்பொழுது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி.
அப்போது அவங்க சொன்னது ஒருவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கொடுத்தால் கூட எவ்வளோ பணம் செலவாகும் என்று சொல்கிறார்கள்? 200 பணம் செலவாகும் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக போடுறாங்க. யோவான் 6:7 இருக்கு. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்கள் இவர்களுக்கு போதாதே என்றான். அங்கே வந்திருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா 5000 புருஷர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்கள் மட்டும் 5000 பேர், பெண்கள் குழந்தைகள் வரலையானா வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க சிறு பையன்கிட்ட தான் அந்த 5 அப்பம் 2 மீனையும் அவங்க வாங்குறாங்க. ஒரு சிறு பையன் வச்சிருக்கிறான்னு அந்திரேயா வந்து சொல்றாரு. ஸோ அப்போது சின்ன பிள்ளைங்களும் வந்திருக்கிறாங்க, பெண்கள் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது புருஷர்கள் மற்றும் 5000, பெண்கள் குழந்தைகள் அது ஒரு 5000 வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 10,000 பேருக்கு மேலே மீட்டிங்க்கு வந்திருக்கிறாங்க. இந்த 10,000 பேருக்கு உணவு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்க கணக்கு போடுறாங்க. தோராயமாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க, 200 பணம் பத்தாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50லேருந்து 100 பேர் சாப்பிட்ற அளவு ஒரு பணத்துக்கு அப்போ என்ன சாப்பிடலாம்னா 50 பேர்லேருந்து 100 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். அதுதான் ஒரு பணத்தினுடைய அளவு. ஏன்னா 200 பணத்துக்கு 10,000 பேர் சாப்பிடலாம், இல்லை 20,000 பேர் சாப்பிடலாம்னா ஒரு பணத்துக்கு 50 பேரோ 100 பேரோ சாப்பிட முடியும். அதான் அதனுடைய அளவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு 50 பேர் சாப்பிட்ற அளவு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்க வேண்டியது அந்த சோப்பு குதிரைக்கு அப்புறம், கொள்ளை நோய்க்கு அப்புறம் இது நடக்கணும். இந்த காலகட்டத்தில் ஒரு பணம் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஒரு 50 பேர் சாப்பிட்றோம் சாப்பாடு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் சாப்பாடை சாப்பிடணும் ஒரு ஆளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கணக்கு வச்சா கூட ஒரு 50 ரூபாய். சாதாரண சாப்பாடு நீங்கள் சாப்பிடணும்னா ஒரு 50 ரூபாயாக தான் ஆகும். அப்போ ஒரு 50 பேர் சாப்பிட்றதுனா ஒரு 2,500 ரூபாய் ஆகும். அதுதான் ஒரு பணத்தினுடைய அளவு. ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு படி கோதுமை என்பது ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா விற்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அதான் ஒரு படி கோதுமையினுடைய அளவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ வசனம் சொல்லுது, இந்த கொள்ளை நோய் முடிஞ்ச பிறகு இந்த பஞ்சகாலம் வரும். மத்திய 24:3 இயேசு கிட்ட கேட்குறாங்க இல்லையா, நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது இயேசு வரிசையாக சொல்லிக்கிட்டு வந்ததில் சரியாக ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பஞ்சம், உணவு பஞ்சத்தை குறித்து குறிப்பாக பேசப்படுகிறது. ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை அப்படின்னு சொல்லி. ஆனால் இதெல்லாத்தை விட இதுவும் அற்புதமான ஒரு விஷயம். இதில் இன்னொரு மகத்துவத்தை ஆண்டவர் செய்கிறார். அதாவது இந்த கருப்பு குதிரை எங்கிருந்து இது தொடங்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த கருப்பு குதிரை எங்கிருந்து தொடங்குது இந்த பஞ்சம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா 6:6 வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள். அப்ப இந்த கருப்பு குதிரை எங்க போகுது? வடதேசத்துக்கு புறப்பட்டு போகுது. இங்கே வசனம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 6:5-6ல் கோதுமை பஞ்சம் வருது, அடையாளம் கோதுமை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பஞ்சம் அல்லது உணவு பஞ்சம் அல்லது கோதுமை பஞ்சம் வருவதற்கு இந்த கருப்பு குதிரை எந்த பக்கத்தில் போய் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. இப்போ இஸ்ரவேல் தேசம் தான் நமக்கு பைபிளை பொறுத்த வரைக்கும் மையமாய் வைக்கப்பட்டிருக்கிறது, சென்டர் பாயிண்ட். ஸோ அந்த இடத்துலேருந்து வடதேசத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா மேல் நோக்கி, பூமியினுடைய பகுதியை மேல் நோக்கி போகணும். அதில் போய் பார்த்தீங்கன்னா நேராக அது எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே இஸ்ரேலுக்கு மேலே நேராக ரஷ்யா தான் இருக்கும், மாஸ்கோ. அப்படியே நேராக போகும், ரஷ்யாவுக்கு போகணும். நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது 2022 நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதான ஒரு யுத்தம் ஆரம்பிக்குது. அந்த யுத்தம் யாருக்கு யாருக்கு நடுவில் ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தமாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான யுத்தம் ஆரம்பிக்குது. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நீங்கள் கூட இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இன்னும் முடிவுக்கு வரல, இன்னைக்கு கூட அடிச்சிருக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சது 2022. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ரஷ்யாவும் உக்ரைனும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். எப்போனா பல 100 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்ய தேசம் ஒருங்கிணைக்கப்படும் போது USSR என்று சொல்வார்கள், யூனியன் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் என்று சொல்வார்கள். அது ஒருங்கிணைக்கப்படும் போது 1918களில் இந்த உக்ரைன், கசகஸ்தான், கஜகஸ்தான் இதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் செஞ்சாங்க. அதற்கு பிறகு 1991ல் ஒரு மிகப்பெரியதான மாற்றம் ரஷ்யாவில் வந்தது. அப்போதைய ஜனாதிபதியாக இருந்தவர் வந்து மிகைல் கார்பச்சோவ் அப்படின்னு சொல்கிறவர். அவர் தான் என்ன பண்ணார், ஒரு சட்டம் இயற்றி, பெரஸ்டோரிக்கான ஒரு சட்டத்தை இயற்றி தேசங்கள் வந்து சுதந்திரம் அடையலாம் அப்படின்னு அவர் சொல்ல ரஷ்யாவை சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் சுதந்திரம் அடைஞ்சுது. அதில் ஒரு நாடு தான் உக்ரைன். அப்போவும் அது சமாதானமாக தான் சுதந்திரம் அடைஞ்சு போகும்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு பேர் தான் கிரிமியா. இந்த கிரிமியா பகுதியை வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க ரஷ்யா. யாருக்கு? உக்ரைனுக்கு. ஏன்னா அங்கே கிரிமியா பகுதி முழுக்க ரஷ்யன்ஸ் வாழ்கிறாங்க.
ஆனால் அது உக்ரைன் பார்டரில் இருக்கிறதுனால இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கிற இவர்கள் திடீர்னு பார்த்தா 2022 சண்டை ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு இன்னொரு உண்மை தெரியணும், இந்த உலகத்திலேயே அதிகமாக கோதுமை தயாரிக்கிற ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்காவில் கோதுமை தயாரிக்கிறதுல நம்பர் 1 நாடு எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உக்ரைன். அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, த பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐரோப்பாவினுடையதான அந்த மாலை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கான முழுசும் இந்த உக்ரைனை நம்பி தான் இருக்கு. ஸோ பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது கோதுமை அதிகம் தயாரிக்கிற நாடு ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை ஆரம்பித்த உடனே இந்த ஐரோப்பா கண்டம் முழுக்க, இன்னும் சொல்ல போனால் ஆசியா பகுதி, ஆப்பிரிக்கா பகுதி வரைக்கும் மிகப்பெரிய கோதுமை பஞ்சம் வர தொடங்கியது. உலகம் காணாத ஒரு மிகப்பெரிய கோதுமை பஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு கோதுமை பஞ்சம் வந்துச்சுன்னு இது நடந்தது 2022. 2023 கோதுமை பஞ்சம் உச்சத்தை அடைந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு வித்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது, கவனிங்க. பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இப்போ பாகிஸ்தான்ல அதே காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்துச்சு. அந்த உணவு பஞ்சத்தில் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் 2022 மே மாதம் நடந்தது. இங்கே இருக்கு பாருங்க, மே. அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா கடுமையான உணவு பஞ்சத்துக்குள்ளே போச்சு. ஸ்ரீலங்கா திவால் ஆயிடுச்சு. அதே காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் கோதுமை 3000 ரூபாய் வரைக்கும் வித்துச்சு. இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு எதுக்காக போனோம்னா அங்கே இருக்கிறவங்க 1 கிலோ, ஒரு 2 கிலோ இல்லை 5 கிலோ கோதுமை மாவு வாங்கிட்டு வாங்கம்பாங்க. வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க, அதான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு கோதுமை தட்டுப்பாடு அங்கே வர ஆரம்பிச்சிச்சு. அதே காலகட்டத்தில் எல்லா பகுதி இந்தியாவில் கூட அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோதுமை வரலாறு காணாத அளவுக்கு இருப்பு குறைஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க. இருக்கு பாருங்க, கோதுமையின் அளவு 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு அந்த இருப்பு குறைஞ்சிருச்சு. அப்படின்னா அந்த அளவுக்கு உலகளாவிய கோதுமை தட்டுப்பாடு, குறிப்பாக உணவு பஞ்சம், அது ஒரு அடையாளம் தான் கோதுமை தட்டுப்பாடு என்பது. அது அப்படியே நிறைவேறிச்சு. அதே நேரத்தில் உணவு பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறுச்சு. எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டுச்சு. நாங்கள் பர்மாக்கெல்லாம் அந்த நேரத்தில் மியான்மருக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அந்த காலகட்டத்தில் மிகப்பெரியதான விலைவாசி ஏற்றம். அப்போ தான் ஆச்சரியப்பட்டு போயிட்டோம். ஒரு 6 பேர் போய் சாப்பிட்டோம். அவர் பாஸ்டர் சொன்னார், ஒரு நாள் வாங்க ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஒரு 6 பேர் போய் சாப்பிட்டோம். அவங்க ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆச்சு காசு. 1.5 லட்சம் ஆச்சு. நம்ம ஊருக்கு கணக்கு பண்ணால் அது 4000 கிட்ட தான் வரும். ஆனால் அவங்க ஊருக்கு கணக்கு பண்ணால் அது 1.5 லட்சம். அந்த அளவுக்கு விலைவாசியினுடைய உச்சத்துக்கு போச்சு எல்லா நாடும். இப்போவும் ஸ்ரீலங்கா அந்த மாதிரி தான் இருக்குது. சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்தோம் ஊழியத்துக்காக. போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் எதையுமே வாங்க மனசு வராது. எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா அப்படி தான் இருக்கும். பெட்ரோல் எல்லாம் ஒரே நாளில் 80 ரூபா ஏறிடுச்சு. ஒரே நாளில் 315 ரூபாயில இருந்து 400 ரூபாய் கிட்ட பெட்ரோல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு விலைவாசி. அதில் குறிப்பாக உணவு பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறிடுச்சு. அது இந்தியாலையும் அரிசி பார்த்தீங்கன்னா அரிசியும் அதே நிலைமை தான் இருந்துச்சு. நம்ம ஏதோ கோதுமை மட்டும் தான் அப்படின்னு, அதனால தான் திருப்பி சொன்னேன், இது உலகளாவிய உணவு பஞ்சம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்க, அதாவது சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மடகஸ்கர்ங்கிற பகுதி தான் மிகப்பெரிய பஞ்சத்தினுடைய பகுதியாக அறிவிக்கப்பட்டது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் உட்காந்து பூச்சியை சாப்பிட்ற அளவுக்கு அந்த நாடு போயிடுச்சு. அந்த ஹைத்தின்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜனங்க உட்காந்து மண்ணு திங்கிற அளவுக்கு போயிடுச்சு. இதெல்லாம் இது மடகஸ்கரில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்க முழுக்க முழுக்க பூச்சி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு கிராமத்துக்குள்ளுக்குள்ளே, அதாவது ஐநா சபை என்ன அனௌன்ஸ் பண்ணுச்சுன்னா, இதுதான் அஃபீஷியலாக பஞ்சம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது உலகத்தில் அஃபீஷியலாக உணவு பஞ்சம் தொடங்கிடுச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி, அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாடாக நாங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம், எந்தெந்த நாட்டிலலாம் என்னென்ன பாதிப்பு வருது அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க வறட்சி. இது இவங்க பூச்சி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இதில் காட்டுவாங்க, அதுக்கு தான் பார்க்குறேன். இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசலில் காய வச்சது பூச்சி. இப்போ காய வச்சுருக்காங்க பாருங்கள், இது எல்லாமே பூச்சி தான். அது அவங்க மரத்தில் செடியில் பிடிக்கிற பூச்செல்லாம் எடுத்து காய வச்சு, பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் அப்படியே சாப்பிடுவாங்க. அப்படியே காய வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு ஆகாரமாக இருந்துச்சு. இதே காலகட்டத்தில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைத்தி பகுதியில் ஜனங்கள் மண்ணு சாப்பிட ஆரம்பித்தாங்க. இது பூச்சி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இது அவர்கள் மண்ணு சாப்பிட ஆரம்பித்தாங்க ஹைத்தி பகுதியில்.
இது எல்லாமே நான் சொல்றது 2023, 24, 22 இந்த காலகட்டம். இதாவது இன்னிலிருந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நாம வாழ்ற இதே பகுதியில் தான், இதே பூமியில தான் இன்னொரு பகுதியில் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா இதெல்லாம் ஒரு வகையான அடையாளம். நமக்கு இங்க என்ன ஒரு காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு கிருபை, ஏதோ ஒரு நிழல். யோசுவா சொல்வார்ல கானானியர்களை பார்த்து, அவர்களை காத்த நிழல் அப்படிம்பார். ஒரு நிழல் நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அந்த நிழல் வேற யாரும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய கிருபை நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்குது? காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இப்படியே நீங்க இந்தியால இருந்து நார்த் இந்தியா போங்க, அங்க போனீங்கனாலே பல மாநிலங்கள்ல உங்களுக்கு வேலை இருக்காது, உணவு இருக்காது, பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. மிஷனரி பிரயாணமாக சில இடங்களுக்கு போகும்போது பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஜனங்கள் படுற கஷ்டங்களை பார்ப்போம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் கரண்ட் இருக்கிற கிராமங்கள் இன்னைக்கும் எதோட இருக்கு. மொத்தமே 2 மணி நேரம் தான் கரண்ட் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. எத்தனையோ கிலோமீட்டர் தண்ணி தூக்கிட்டு வரவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன அந்த கடைசி காலத்தினுடைய சூழ்நிலை இன்னைக்கும் பல இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்க ஈரான் பகுதிக்கு போயிட்டீங்கன்னா, இல்லை காசா பகுதிக்கு போனீங்கன்னா, அங்க எல்லா பகுதியும் அதான் நான் சொல்லுவேன். சமீபத்தில் கூட பார்த்தோம். இன்னைக்கு இந்த துபாய்னு ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா, UAEன்னு சொல்லுவாங்க. அதை கட்டி எழுப்பி உலகத்திலேயே ஒரு மிகப்பெரியதான பட்டணம், சிங்கப்பூரும் துபாயும் தான் ஒரு டூரிஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு காஸ்ட்லி சிட்டியா மாத்தினாங்க. அப்படி மாத்துறதுக்கு அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு 50 வருஷம் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எட்டிப்பி இப்பதான் அது உலகத்திலேயே நம்பர் 1 சிட்டி சிங்கப்பூரை அதையும் கொண்டாந்தாங்க. அதை ஒரே 3 நாளைக்குள்ள அந்த சிட்டியோட மொத்தம் க்ளோஸ் ஆயிடுச்சு. 3 நாள். 50 வருஷம் உருவாக்குனது 3 நாள்ல காணாம போச்சு. இப்போ இந்த 1 மாசத்துக்குள்ள துபாய் ஒண்ணுமில்லாத இடத்துக்கு வந்துருச்சு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்களை என்னையும் ஏதோ ஒரு கிருபை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய நீதி அந்த காரியம்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தருடைய கிருபை நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுதில்ல, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல பட்டணங்களுக்கு பொருந்தும், இன்னைக்கும் பொருந்தும். நம்மளே ஏதோ ஆண்டவருடைய தயவு, அப்படியே தயவா நம்மளை காப்பாற்றி ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்கிறார். இதை விட கொடுமையான வாழ்க்கையை வாழ்ற மக்கள்லாம் இருக்கிறாங்க. போன 2 மாசத்துக்கு முன்னாடி காசா பகுதியில் ஒரு நம்ம பார்லிஜி பிஸ்கெட்னு ஒன்று சொல்கிறோம் பாருங்க, ஒரு 5 பிஸ்கெட் 6 பிஸ்கெட் இருக்கக்கூடிய டப்பா பாக்கெட் இருக்கும். இங்கே 5 ரூபாயோ 10 ரூபாயோ தான் டப்பா. அது அவங்க பகுதியில் இந்திய பணத்துக்கு 4500 ரூபாய்க்கு வித்துச்சு ஒரே ஒரு பாக்கெட். அந்த அளவுக்கு அங்கே அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. ஏசாயா புஸ்தகத்தில் அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். மிகப்பெரிய பஞ்சத்தை காசா பகுதி அனுபவிக்கும்னு சொல்லி தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சு. எதுக்கு சொல்கிறேன்? ஆண்டவர் இன்னைக்கு நம்மை மிகச்சிறந்த இடத்துல வச்சிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த வீடு இல்லை, லேண்ட் இல்லை, கார் இல்லை, நகை இல்லை. இதுதான் நமக்கு இருக்கான கஷ்டம். அவங்களுக்கு சாப்பாடே இல்லை. நான் சில நேரங்களில் இந்த பிள்ளைகள் எல்லாம் பேசுறத கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதே பூமியில இன்னொரு பகுதியில் பிள்ளைகள் ஒரு டம்ளர் தண்ணி இல்லாம, ஒரு பாட்டில் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. இங்க நம்ம பிள்ளைகள் நல்லா 3 வேளையும் மொக்கி தின்னுபிட்டு பேசுற பேச்செல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ ஆணவமா இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருக்கும். ஏன் இப்படியெல்லாம் இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன அப்படின்னா, இன்னொரு பகுதி நாம் பார்க்குறோம், அதை பற்றி படிக்கிறோம், சில நேரங்களில் நேரில் போய் பார்க்குறோம். மியான்மரையோ அல்லது ஸ்ரீலங்காவையோ நேரில் போய் பார்க்குறோம். பார்க்கும் பொழுது அவர்கள் படுகிற கஷ்டம். இப்பவும் சொல்கிறேன், தயவு செய்து உணவை வீண் பண்ணாதிருங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வாங்கி கேட்டு சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 4 தடவை வாங்குங்க, தப்பே கிடையாது. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இந்த பஃபே சிஸ்டத்துக்கு போவாங்க. பஃபே சிஸ்டம் போயிட்டு அவங்க பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் மொத்தத்தையும் அள்ளி வச்சுப்பாங்க. அப்படியே எல்லாத்தையும் அள்ளி வச்சு சாப்பிட முடியுதோ இல்லையோ, கண்ணு மட்டும் பெருசு, வயிறு சின்னது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்த்து அதை சாப்பிட்டு ஆகணும் அப்படின்ட்டு போங்க, சாப்பிடுங்க. உங்களை வேணான்னு சொல்லலை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, சாப்பிடுங்க. ஆனால் வீண் பண்ணாதிருங்கள். கொண்டு போயிட்டு அப்படியே கீழே கொட்டுறது. ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் முடியல, சிலதெல்லாம் வாயிலே வைக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அது நம்ம அவ்வளோதான், அது ஓகே. ஆனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஷ்டத்துக்கு சாப்பாடை வீண் பண்ணுறது. தயவு செய்து அதெல்லாம் செய்யாதிருங்கள். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வடபுறத்திலிருந்து கோதுமை பஞ்சமானது உலகளாவிய பஞ்சமாய் மாறிச்சு. அந்த வசனத்துல இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கர்த்தர் சொல்றார். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் இந்த கோதுமை பஞ்சம் வரும்போது 2 விஷயம் பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒன்று எண்ணெய், இன்னொன்று திராட்சரசம்.
இந்த இந்த குறிப்பிட்ட ஒரு 25 வருஷத்துல உலகத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான நம்பர் 1 பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா எண்ணெய். எண்ணெய் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதுலையே உலகத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறதுல நம்பர் 1ல இருக்குது. அது நம்ம கச்சா எண்ணெய்னு சொல்கிறோம். நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். கச்சா எண்ணெய் இல்லாமல் இன்னும் நிறைய எண்ணெய் இருக்குது. அதெல்லாமே நமக்கு அத்தியாவசியம். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ரிஃபைன்ட் ஆயில்னு ஒன்று இருக்குல்ல, இது எதுவுமே ரிஃபைன்ட் ஆயில்லாம் கிடையாது. அதுவும் பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கிற ஆயில் தான். சன்ஃப்ளவர் ஆயில்னா சன்ஃப்ளவரை எடுத்து புளிஞ்செல்லாம் உங்களுக்கு தரமாட்டாங்க. எவ்வளோ சன்ஃப்ளவரை புளியறது? ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் எண்ணெய் வேணும் அப்படின்னா இந்தியா முழுக்க யோசிச்சு பாருங்க. 100 கோடி பேர், 140 கோடி பேர் இருக்காங்க. அது ஒரு 50 கோடி குடும்பம்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு குடும்பத்துக்கு 3 லிட்டர்னா இவ்வளோ கோடி சன்ஃப்ளவர் எங்கே இருக்குது உலகத்தில்? ஸோ நாம் வந்துட்டு சும்மா நினச்சிக்கிறோம் அது சன்ஃப்ளவர் அப்படின்ட்டு. அது சன்ஃப்ளவர் ஃப்ளேவர் அவ்வளோதான், அப்படி இருக்குது. மற்றபடி இது எல்லாமே பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கக்கூடியதான எண்ணெய்கள் தான் இது எல்லாமே. ஆனால் இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெட்ரோல், டீசல், கெரோசின், அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதான க்ரீம்ஸு, சோப்பு, இது எல்லாமே பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட் தான். ஸோ இந்த எண்ணெய், பூமிக்கு அடியில் இருக்கிற எண்ணெய் தான் மிக முக்கியமான பொருளாதாரத்தில் நம்பர் 1ல இருக்கு. ஆனால் பூமிக்கடியில் எண்ணெய் இருக்கு, அதை தோண்டி எடுக்கலாம், அதை வியாபாரம் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அன்றாட வாழ்க்கைக்கு அப்படின்னு மனுஷன் எப்போ கண்டுபிடிச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல 1850களில் தான், 57, 59 அந்த காலகட்டத்தில் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. யாருன்னா அமெரிக்கன்ஸ், கலிஃபோர்னியாவில் கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு உலகத்தில் பொருளாதாரத்துக்கு நம்பர் 1 எண்ணெய் தயாரிக்கிற, டிக் பண்ணி எடுக்கிற நாடு எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியா. அவங்க தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த சவுதி அரேபியாவில் இந்த எண்ணெய் இருக்குது, அதை எடுக்கலாம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சது 1936. ஆனால் அதுக்கப்புறம் 2ஆம் உலக யுத்தம் வந்ததுனால அவங்க தோண்டி எடுத்து வியாபாரம் பண்ணது 1943 46க்குள்ள. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு எண்ணெய் உலகத்தின் பொருளாதாரத்தில் நம்பர் 1ல இருக்கு. இதை மனுஷன் வியாபாரமாக உலகத்தின் நம்பர் 1ஆக மாற்றினது இந்த ஒரு 75 வருஷம் 100 வருஷத்துக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்கு, 100 வருஷத்துக்குள்ள. ஆனால் வசனம் எழுதுனது 1900 வருஷத்துக்கு முன்னாடி. ஆண்டவர் எழுதுறாரு, உலகம் முழுக்க ஒரு கொள்ளை நோய் வரும், அதே காலகட்டத்தில் வட திசையிலிருந்து கோதுமை பஞ்சம் புறப்படும், அந்த கோதுமை பஞ்சம் காலத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இத்தனை துல்லியம் பாருங்க தீர்க்க தரிசனத்துல, எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல பூமி முழுக்க ஒரு கொள்ளை நோய் வரும், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதா வரும், அதே நேரத்தில் வட திசையிலிருந்து ஒரு பஞ்சம் ஒன்று உருவாகும், கோதுமை பஞ்சமாக இருக்கும். அது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை விற்கும். அதே காலகட்டத்தில் எண்ணெயும் திராட்சை ரசமும் சேதப்படாமல் இருக்கு. எவ்வளவு பெர்ஃபெக்ட்டான ப்ராபசி பாருங்க. இது இப்ப நடந்துகிட்டு இருக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. கொள்ளை நோய் கொரோனா உலகம் முழுக்க ஒருவரை ஒருவர் கொலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதே காலகட்டத்தில் வடதிசை ரஷ்யா, உக்ரைன்ல இருந்து கோதுமை பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதே காலகட்டத்தில் எண்ணெய் மட்டும் சேதப்படாமல் இருந்துச்சு. எண்ணெய் எந்த பாதிப்பும் வரல. எண்ணெய் தான் பொருளாதாரத்தை காப்பாற்றி இருந்துச்சு. இந்தியாலாம் கொரோனாக்கு அப்புறம் பல நாடுகள் திவால் ஆயிடுச்சு. என்னதுக்கு? அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு மக்களுக்கும் 2 தடவை டோஸ் அந்த கொரோனா வேக்சின் போட்டாங்க. 2 போட்டாங்க, சில இதில் 3 போட்டாங்க. ஒரு தடவை போடுறதுக்கு $35 அரசாங்கம் செலவு பண்ணுச்சு ஒரு ஆளுக்கு. வெளியிருந்து வாங்கினாங்க. ஒன்று தான் நம்ம தயாரித்தோம், கோவேக்சின், கோவிஷீல்டெல்லாம் வெளியே வாங்கினது. ஃபைசர், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் இதெல்லாம் வெளியே வாங்கினது. ஒரு டோஸ் போடுறதுக்கு $35, 2 டோஸ் போடுறதுக்கு $70 ஒரு ஆளுக்கு அரசாங்கம் செலவு பண்ணிச்சு. ஃப்ரீயாக போட்டவங்களுக்கு சொல்கிறேன், $70 போட்டாங்க. $70 அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் 5000 ரூபாய் கிட்ட கணக்கு வரும். 5000 ரூபா கணக்கு வரும். ஒரு ஆளுக்கு 5000 ரூபானா யோசிச்சு பாருங்க, 100 கோடி மக்கள்கிட்ட போட்டாங்க, எவ்வளோ ஆயிருக்கும்னு பாட்டுங்களேன். இந்த மாதிரி பல நாடுகள் தங்கள் மக்களுக்கு ஃப்ரீயாக போட்ட நாடுகள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா திவால் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க மருந்து காசு கொடுத்து தான் வாங்கினாங்க, ஜனங்களுக்கு ஃப்ரீயாக போட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக பெரிய கடன், ஸ்ரீலங்காவில் அதில் தான் திவால் ஆச்சு. அவ்வளோ பெரியதான பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் எண்ணெய், இந்தியா போன்ற நாடுகள்லாம் எப்படி அதை சமாளிச்சாங்கன்னா, பெட்ரோல் டீசல் விலை அவங்க அன்னைக்கு பேரல் விலை குறைவாக இருந்தாலும் இதை சமாளிக்கிறதுக்கு அதை செஞ்சாங்க. இப்படி எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக நம் கண்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறுச்சு. எண்ணெய் தான் உலகத்தின், இன்னைக்கும் உங்களுக்கு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேதப்படலை. எண்ணெய் இருக்கு, இப்போ ஈரான்ல எண்ணெய் இருக்கு, சவுதியில் இருக்கு, எல்லா இடத்துலையும் எண்ணெய் இருக்கு. அது இந்த பக்கம் கிராஸ் ஆகி வரமாட்டேங்குது. அவ்வளோதான் பிரச்சனை. பேச்சுவார்த்தை பண்ணி கொண்டு வரதுக்கு இப்போ நம்மலாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை பண்ணி கப்பல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எண்ணெய் இல்லாமல் இல்லை, ஆனால் கோதுமை இல்லை அவங்களுக்கு. ரஷ்யாவிலையும் உக்ரைன்லையும் கோதுமை இல்லை. உக்ரைனில் கோதுமை இல்லை,
ரஷ்யா கோதுமை வந்து ஏற்றுமதியே பண்ண மாட்டேன்னு சொல்லிருச்சு ஐரோப்பாவுக்கு, பெரிய பிரச்சனையாச்சு. மூணாவது பெரிய நாடு இந்தியா. இவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு நார்த் இந்தியா முழுக்க கோதுமை தேவைப்படுது, நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறதில்ல, தடை பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய கோதுமை தட்டுப்பாடு வந்துச்சு. ஆனால் எண்ணெய்க்கு அப்படி வரல, எண்ணெய் இருந்துச்சு. இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெயும் திராட்சை ரசமும், ரெண்டாவது ஒயின். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகளாவிய இந்த ஒயின் வந்து ஒரு பெரிய பொருளாதாரத்தினுடையதான வரவாக இருக்கிறது. எந்த இப்போ பிரான்ஸுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம், அங்கே போயிட்டு அவங்ககிட்ட பேசியிருக்கோம், எங்கே பார்த்தாலும் மது விற்பனை நடக்குது அங்கெல்லாம். அப்போ கேட்கும்போது அவங்க சொன்னாங்க எங்களுடைய பிரான்ஸோடையதான வருடாந்திர பட்ஜெட்டில் இந்த மது விற்பனை ஒரு பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னாங்க. உலகளாவிய மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 37-38 இயேசு சொல்லும் பொழுது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும்னு இருக்கும். இந்த புசித்து குடித்து அதுக்கு ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுவாரு. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன், ஆண்டவர் சொல்லுவாரு பெருந்திண்டியினாலும் குடி வெறியினாலும் அப்படிம்பாரு, லௌகீக கவலையினாலும் அப்படிம்பாரு. இந்த குடித்துங்கிறதுக்கு குடி வெறி அப்படின்னு இருக்கும், புசித்துங்கிறதுக்கு பெருந்திண்டின்னு இருக்கும், இந்த பெண் கொடுத்து பெண் எடுத்து அதுக்கு லௌகீக கவலை அப்படின்னு இருக்கும். கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு ஒரு பெரிய நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம். தங்கம் கூட பாருங்க பெரிய விலையாகி போச்சு, 1.5 லட்சம் போயிருச்சு. ஆனா இன்னைக்கும் பெட்ரோலும் இந்த ஒயினும் மிகப்பெரியதான ஒரு இடத்துல நிற்குது. இது ஆண்டவர் எழுதுனது 1900 வருஷத்துக்கு முன்னாடி யோவான் பத்மு தீவில் இருக்கும்போது ஆண்டவர் இதை எழுதுறார். அப்ப யோசிச்சு பாருங்க நம்முடைய வேதம் எந்த அளவுக்கு முன்னோடியாக இருக்கிறது, எவ்வளவு மகத்துவங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். நாம இதை படிக்கிறத விட்டுறோம், இதை ஆராயறத விட்டுறோம். இது கடைசி காலத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அறிவு பெருகி போகும். தானியேல் 12:4 வாசிக்கிறோம் இல்லையா, முடிவு காலத்துல அறிவு பெருகி போகும், அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். இப்போ அதுதான் இருக்கு அறிவு பெருக்கம். பைபிளை ஆராயறதை விட இப்ப நம்ம எதை அதிகமா ஆராயிரோம் தெரியுமா, கூகுள். பைபிள் சொல்றது உண்மையா இல்லையான்னு கூகுள்ல போய் தேடுறான். கூகுள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கறான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஆன்லைன்ல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, அது யாரோ ஃபீட் பண்ணது, யாரோ லோட் பண்ணது. நிறைய பேர் லோட் பண்றத அது மொத்தமா எடுத்து நம்ம கிட்ட கொடுக்குது. இவ்வளவு பேர் இவ்வளவு எழுதியிருக்காங்க, அதுல சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு, தப்பா இருக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தவறு என்பதற்கு வாய்ப்பே கிடையாது. 100% இது சத்தியம், உண்மை. ஏன்னா எழுதி கொடுத்தது நம்முடைய ஆண்டவர். நீங்கள் முதல்ல ஆராய வேண்டியது பரிசுத்த வேதாகமத்தை தான். இதைத்தான் நீங்க முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும். தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து படியுங்கள் இருக்கு. நாம இதை படிக்கிறது இல்லை, இதை தேட மாட்டோம், இதை ஆராயவும் மாட்டோம். நம்முடைய வியூ முழுக்க முழுக்க உலகத்துக்கு பின்னாடி போயிருச்சு. உலகத்துக்கு பின்னாடி ஆராய்ச்சி பண்ணி 4 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் அறிவாளிங்கிறாங்க. ஆனால் உலகத்துல 4 விஷயத்தை தெரிஞ்சு எகிப்தின் வாக்கிலும் கலைகளிலும் வல்லவன் இருக்கு. 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் மோசேயை குறித்து சொல்லும் போது எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் வல்லவன். ஆனா அவன் சொல்றான் இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி எல்லாவற்றையும் விட்டேன்கிறான். ஒரு கமாலியல் கிட்ட படிச்சவரு லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேங்கிறார். எதுக்காக? தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் கடைசி காலத்துல இருக்கிற இப்ப இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றேன், இப்ப இருக்கிறவன் அறிவாளி கிடையாது, இப்ப இருக்கிறவன் தான் இருக்கிறதுலே முட்டாள். என்னன்னா இவனை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய நாலேஜ், இந்த பூமியில இருக்கிற நாலேஜை எவ்வளவு பெற்றுக்கொள்கிறோமோ அதுதான் நமக்கு லாபம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பவுல் சொல்றாரு பூமிக்குரிய நாலேஜை எவ்வளவு விட்டுட்டு நீ பிப்ளிக்கல் நாலேஜ் எவ்வளவு வருதோ நீ தான் அறிவாளிங்கிறார். ஏன்னா இன்னைக்கு நாம முழுக்க முழுக்க இந்த உலக நாலேஜுக்கு பின்னாடி போயிடும். 4 ஆப்பை பத்தி தெரிஞ்சிட்டா, 4 வெப்சைட் பத்தி தெரிஞ்சிருச்சா, இல்ல ஒரு 2-3 விஷயங்கள் உலக அறிவு கிடைச்சிருச்சுன்னா ஐயோ அவரு எல்லாம் அவருக்கு தெரியும், ஒரு மண்ணங்கட்டியும் தெரியாது. உலகத்தையே ஆதாயம் பண்ண பாருங்க, யூதம் பாருங்க, உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளிங்கிறாங்க. என்னென்னவோ சொல்றாங்க, அவனை மாதிரி இல்ல, அது இல்ல, இது இல்லைங்கிறாங்க. இயேசுவை தேவன் என்று தெரியாத அவன் எப்படி அறிவாளியா இருக்க முடியும்? நோ சான்ஸ். உங்களுக்கு எனக்கு உலகத்துல வேணா எது வேணா தெரியாம இருக்கலாம், ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை தெரிகிறது, இயேசுவை தேவன் என்று தெரிகிறதுனால் நீங்க தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உலகத்தின் ஞானமுள்ளவர்களை அவமாக்கும்படி கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியங்களை தெரிந்து கொண்டார்னு இருக்குது. அவங்க பார்வைக்கு நாம பைத்தியமா தான் இருப்போம், பரலோகத்தின் பார்வைக்கு தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கும். அவங்க கிட்ட இருள் இருக்கும். ஆனா இருள் எப்படி இருப்பாங்க? பணக்கார இருள். இங்க எப்படி இருக்கும்? தேவையானது இருக்கும், ஆனா வெளிச்சம் இருக்கும். நீங்கள் இந்த வேதத்தை அதிகமாய் தியானியுங்கள், வேதத்தை படிங்க. இப்பவும் சொல்றேன், ஒரு பெரிய பண்டிதர், உலகத்திலேயே மிகப்பெரியதான பண்டிதர், நல்ல பிலாசபி அல்லது சயின்ஸ் படிச்ச ஒரு மிகப்பெரிய ஆள். ஒரு நாள் வயதான காலத்துல அவரை வீட்டில் சந்திக்க போனா
அவர் எப்படி உட்கார்ந்துருந்தாராம் தெரியுமா? கையில வேதாகமத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அவருக்கு ஒரு 60-70 வயசு. அப்ப போய் பார்க்க போகும்போது கையில பைபிள் வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்ப போய் அவரை பார்க்க போன அவங்க பேட்டி எடுக்க போறாங்க அவரை. ஏன்னா அவரு மிகப்பெரியதான தியரி எல்லாம் கண்டுபிடிச்சவர். அவரை பார்க்க போகும்போது அவர்கிட்ட கேட்டாங்களா, என்ன பைபிள் படிக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரா, திஸ் இஸ் த ட்ரூத் அப்படின்னாரா. நான் கண்டுபிடிச்சதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஆனா இது உண்மை. சாகிற நேரத்தில் இப்பயும் போய் பாருங்க, 60 வயசு 70 வயசு ஆன பிறகு அத்தனை பேரும் கையில எதை வச்சு படிச்சுட்டு இருப்பாங்கன்னா பைபிள் வச்சு தான் படிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு அப்பதான் தெரியும், இதுதான் இந்த உலகத்தை கடந்து நித்தியத்துக்கு போறதுக்கு வழி. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் வாழ்றதுக்கு அது வேணும், இது வேணும், சயின்ஸ் வேணும், மேக்ஸ் வேணும், ஹிஸ்டரி வேணும், எல்லாம் வேணும். ஒரு நாள் வரும் இது எதுவுமே உதவாது, ஆனால் பைபிள் தான் உதவும்னு அவங்களுக்கு தெரிய வரும். நான் சொல்றேன், இந்த 60 வருஷம் 70 வருஷமும் பைபிளே உதவும். இந்த பைபிளே போதுமானதாக இருக்கும். நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஒரு வேலையை விட்டுட்டு தான் வரோம். ஆண்டவர் சொன்னார்ன்ட்டு வரும்போது எங்கள் ஒரு மூத்த போதகர் ஒரு இடத்துல கேட்டார், என்ன மினிஸ்ட்ரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி எடுக்க போகிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து கடைசி காலத்தை பற்றின பைபிள் ஸ்டடி எடுக்க போகிறோம். அப்போ அந்த மூத்த போதகர் சொன்னார், இதை ஏன்டா எடுக்கிற, இதில் உனக்கு எந்த காசுமே வராதேடா, யாருமே எதுவுமே தரமாட்டாங்களேடா அப்படின்னார். எனக்கு அவர் சொன்னபோது கேட்டபோது அப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே அவர்கிட்ட போய் பார்க்குறேன், ஜோம் பண்ணி அவர் ஆசீர்வதிப்பாருன்னு. அப்போ அவர் இப்படி சொன்ன உடனே மனசு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணேன், ஆண்டவரே உடைய வசனத்தை எடுத்து பேசினா தருத்திரமாவேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆண்டவரே ஒரு சாட்சி, ஆண்டவரே உடைய வசனத்தை பேசுகிறவனும் ஆசீர்வாதமாய் உலக பிரகாரமாய் ஆசீர்வாதமாய் இருப்பான், அவனுக்கு எந்த பண கஷ்டமும் வராது, நீங்கள் நிரூபித்து காட்டுங்க. நான் சொல்லுவேன், இன்னைய வரைக்கும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தை வெறும் சத்தியமாக நீங்கள் பேசுனீங்கனாலே போதும். இந்த பணத்துக்காக சத்தியத்தை வளைக்கவோ அல்லது விசுவாசிக்காக கொஞ்சம் வளைஞ்சு போகவோ அல்லது ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கத்தை மாற்றவோ கூணவோ குறுகவோ சிரிக்கவோ நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமாய் நீங்கள் நின்று கர்த்தருடைய வசனத்தை பேசுங்கள். உங்கள் தேவைகளை பரலோகம் சந்திக்கும். நீங்கள் போதும் என்கிற அளவுக்கு கர்த்தர் அள்ளி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த வேதத்தை படிக்கிறதுல ஜனங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேதத்தை படித்தா என்ன கிடைச்சிரும், இன்னைக்கு இருக்கிற ஜென்சின்றாங்க, இன்னைக்கு உள்ள யூத்ஸ். வேதத்தை படித்தா என்ன கிடைக்கும் சொல்கிறேன், வேதத்தை படித்தா எல்லாம் கிடைக்கும். எதுவுமே இந்த உலகத்தில் இருக்க எதுவுமே கொடுக்காத நித்திய ஜீவனை இந்த வசனம் மட்டும்தான் கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ வசனத்தை நல்லா படிங்க, தியானிங்க. இது போன்ற சத்தியங்கள் எல்லாமே வேதாகமத்தில் தான் சொல்லியிருக்கு. ஃபியூச்சர், எதிர்காலத்தை பற்றினதான மிக தெளிவாக இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. 2022 கருப்பு குதிரையின் காரியங்கள் நடந்தது. இப்போ நம் கண்களுக்கு முன்பாக இன்னொன்று நடக்குது. அதோடு கூட இன்னும் சில விஷயங்கள் நடக்க போகுது. அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜோமணி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி. இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், மங்கிய நிறமுள்ள குதிரை. இது கொள்ளை நோய்க்கு அடுத்து வரணும். சிவப்பு குதிரைக்கு அடுத்து சகரியாவில் வரணும். அதே நேரத்தில் வடதேசைக்கு கருப்பு குதிரை போகணும். இந்த காரியம் மங்கிய நிறமுள்ள குதிரை என்று சொல்லக்கூடாது. ஆங்கிலத்தில் பேல்ஹாஸ் அப்படின்னு இருக்கும். மங்கிய நிறமுள்ள இந்த குதிரை, அதுக்கு பேரே அவரே சொல்லிட்டார் ஆண்டவர். நமக்கு தெரியும், சிவப்பு குதிரைக்கு கொள்ளை நோயின்னு பார்த்தோம், கருப்பு குதிரைக்கு பஞ்சம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, மரணம். அவரே பேர் வச்சிருக்கிறார். என்ன மரணமா, பூமியில் உள்ளவர்களே கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. இதுதான் இந்த 2022 கோதுமை பஞ்சம். அதற்கு பிறகு இதுதான் ஆரம்பிக்கணும். இந்த காரியம் தான் நடக்கணும். இந்த காரியம் இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரியதான ஒரு டீபாப்புலேஷன் அல்லது மிகப்பெரியதான ஒரு உயிர் சேதம், பேரழிவு உலகளாவிய வரணும். அப்படி வருவதற்கு 4 விதமான காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. எதனால வரும் அப்படின்னு அங்க ஆண்டவர் சொல்றாரு, நேரடியாவே சொல்றாரு. முதலாவது எதனால வரும், பட்டயத்தினாலும் அப்படின்னு இருக்கு. பட்டயம் அப்படின்னா யுத்தம். நார்மலாக பட்டயம் என்று சொன்னால் என்ன அர்த்தம், யுத்தம்னு அர்த்தம். தூதன் கையில பட்டயம் கொடுத்தால்தான் அதற்கு பேர் என்ன அர்த்தம், கொள்ளை நோயின்னு அர்த்தம். ஆவியானவர்கிட்ட பட்டயம் வந்து அதுக்கு பேர் என்னது, வசனம், வார்த்தை அப்படின்னு அர்த்தம்.
இப்போ இங்க வசனம் சொல்லுது அவனுக்கு ஒரு பட்டயம். இந்த பட்டயம்னா என்ன அப்படின்னா யுத்தம். கடைசி காலத்தில் ஒரு யுத்தம் நடக்கணும். இந்த யுத்தம் தான் அடுத்து மிகப்பெரியதான பேரழிவை உலகத்தில் கொண்டு வரணும். அது எந்த யுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் இது ரெண்டுத்தையும் திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. அங்கே கடைசி காலத்தை குறித்து ஒரு யுத்தம் சொல்லப்படுகிறது. வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி போதும் வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களில் நீ வருவாய். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யார் வரான்னு உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். எந்த தேசத்துல வருவாங்க? பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசம். அது எதுன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் தேசம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவங்க தான் பல நாடுகளிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. நம்ம காலத்துல மோசே காலத்துல எகிப்துல இருந்து வந்தாங்க, செருபாபேல் காலத்துல மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்துல வந்தாங்க. ஆனா நம்ம காலத்துல தான் இவங்க எல்லா நாட்டுல இருந்தும் வந்தாங்க. ஐரோப்பால இருந்து வந்தாங்க, அப்புறம் வந்துட்டு ஆசியால இருந்து வந்தாங்க, குறிப்பா நம்ம இந்தியால இருந்து வந்தாங்க. இப்படி எல்லா நாடுகள்ல இருந்து அவங்க எங்க போனாங்கன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுக்கு போய் தனி நாடு ஃபார்ம் பண்ணாங்க. பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசம், அவங்களுடைய கடைசி வருஷம் அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ இந்த பற்பல ஜனங்களில் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தானா? நேரடியா வசனம் இருக்குதானா? அதே 38:16 வாசிங்க. 38:16. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நீ எழும்பி வருவாய் கடைசி நாட்களிலே. அப்ப இந்த யுத்தம் கடைசி நாட்கள்ல வரும், கடைசி வருஷங்களிலே வரும். யாருக்கு விரோதமாய் வரும்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த யுத்தத்தை யார் கொண்டு வருவா? இஸ்ரவேலுக்கு விரோதமா யார் வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எசேக்கியேல் 38:2 வாசி. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்குது. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இப்ப பேரெல்லாம் நான் இப்ப உள்ள பேர் தான், அது இந்த காலகட்டத்தில் இருக்கிற பேர் தான். நான் அதை அப்படி சொல்லிட்டேன்னா உடனே உங்களுக்கு அது இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்பீங்க. முதல்ல அவங்க எங்க இருந்து வராங்கன்னு உங்களுக்கு சொல்றேன். அதையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த பேரோட எக்ஸ்பிளனேஷன் சொல்றோம். வாசிங்க. 39:2 வாசிங்க. 39:2. எங்கிருந்து எழும்பவும்? வடபுறங்களிலிருந்து எழும்பவும். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடக்கு பக்கத்துல இருந்து வரணும். ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, வடக்கு பக்கம் அப்படின்னு இங்க இருக்கு பாருங்க. இதான் இஸ்ரவேல். இந்த இடத்துல இருந்து வடக்கு பக்கம் கோடு போட்டீங்கன்னா நேரா போய் ரஷ்யா இங்க இருக்கு பாருங்க. இதான் ரஷ்யா. இந்த பகுதி இருக்கு வடக்கு. நீ வடபுறங்களிலிருந்து எழும்பவும் அப்படின்னு இருக்குது. இந்த வடபுறத்துல இருந்து எழும்பி வரக்கூடிய அந்த நாட்டுக்கு மேசேக் தூபால் 38:2 மேசேக் தூபால் அதனுடைய தலைமையான அதிபதி அப்படின்னு இருக்கு. இந்த மேசேக் தூபால் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவுடையதான 2 பட்டணங்கள். ஒன்று ஆசியாவில் இருக்கும், இன்னொன்று ஐரோப்பாவில் இருக்கும். ரஷ்யா மட்டும்தான் யூரோ ஏஷியான்னு சொல்லுவாங்க. யூரோப்லையும் இருக்கும், ஏஷியாவிலையும் இருக்கும். இந்த 2 கண்டங்களையும் இருக்கக்கூடியதான அந்த ரஷ்யா தலைமையான அதிபதி மேசேக் தூபால் அப்படின்னு இருக்கு. அதை என்ன சொல்றாங்க வேத வல்லுநர்களா? மாஸ்கோ திபிலிசி அப்படிம்பாங்க. 2 பட்டணம் இருக்கு, மாஸ்கோ திபிலிசின்னு இருக்கு. இது 2 தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இதனுடைய தலைமையான அதிபதியாகிய ரஷ்யா. ரஷ்யாங்கிற வார்த்தை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தமிழ்ல மட்டும் இல்லை, இங்கிலீஷ்ல, எபிரேய மொழியில, மராத்தியில, மலையாளத்துல எல்லாத்துலயுமே இருக்கு. என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு வார்த்தை இருக்கும், சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த ரோஷ்ங்கிற வார்த்தை நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல வாசிக்க முடியும், மலையாள பைபிளையும் வாசிக்க முடியும். யாராவது இங்கிலீஷ் இல்ல மலையாள பைபிள் வச்சிருக்கீங்களா இங்க? ஆங்கில வேதாகமும் இல்ல? சரி, ஓகே, ரைட். மலையாள பைபிள் இருக்கா? இங்கிலீஷ் இருக்கா? வாசிங்க. 38:2. இது என்ன வெர்ஷன்மா?
இருக்கணுமே, என்கேஜேவியில் இருக்குமே. த சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று இருக்கும். மேஷக் தூபால் அப்படின்னு சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் அப்படின்னு இருக்கு. என்கேஜேவியில் இருக்கு இல்லைங்களா? என்கேஜேவியில் இருக்கும். என்கேஜேவிலையும் இருக்கும், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்லேயும் இருக்கும், மலையாளத்தில் இருக்கும், அப்புறம் மராத்தி, ஹிந்தி எல்லாத்துலேயுமே இருக்கும். சரி, கவனிங்க. இந்த ரோஷ் அப்படிங்கிற வார்த்தை அது வந்து தமிழில் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அந்த வார்த்தையை, அதுக்கான அர்த்தத்தை அங்கே போட்டாங்க. ஸோ இப்போது வடபுறத்திலிருந்து ரோஷ் எழும்பி வரணும் அப்படின்னு. இப்போ நம்ம இங்கிலீஷில் ரஷ்யான்னு சொல்கிறோம்ல, மலையாளத்தில் ரோஷே அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ரோஷ் அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க தான் கடைசி காலத்தில் வடக்கு பக்கத்திலிருந்து எழும்பி வர வேண்டும் அப்படின்னு சொல்லுது. சரி, ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேவேலுக்கு வரணும் முதல்ல, ரஷ்யா வரணும் ரெண்டாவது. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த யுத்தம் எதுக்காக நடக்கும், எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு இருக்கு. இஸ்ரேவேலில் எந்த இடத்துல நடக்கும்னு. இப்போ எசேக்கியேல் 38:8 வாசிச்சிங்கல்ல, நெடுநாள் பாழாய் கிடந்தேன்னு. அதில் என் ஜனமாக இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் நீ நெடுநாள் பாழாய் கிடந்து கடைசி வருஷங்களில் வருவாயின்னு இருக்குல்ல, அங்கிருந்து வாசிங்க பார்ப்போம். சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலுக்கு மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். நல்லா கவனிங்க, எதுக்கு விரோதமாய்? மலைகளுக்கு விரோதமாய் அப்படின்னு இருக்கு. 39:2 வாசிங்க. 39:2. ரெண்டு தடவை ஆண்டவர் சொல்றாரு எங்க இந்த யுத்தம் வரும். இஸ்ரவேலின் மலைகளிலே வரும். இந்த யுத்தம் எதுக்காக வரும்னா இஸ்ரவேல் மலையில நடக்கும் அப்படின்னு. 2022 அந்த கருப்பு குதிரை நான் சொன்னேன் இல்லையா, உணவு பஞ்சம் நடந்துகிட்டே இருக்கும்போது 2023 ஒரு சம்பவம் நடந்தது. சரியா 2023 மே மாதம் கொரோனா எமர்ஜென்சி முடிஞ்சிச்சு. 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. அந்த யுத்தத்துக்கு பேர் தான் இதான். அந்த யுத்தம் ஆப்ரேஷன் அலெக்சா ஃப்ளட் அப்படின்னு பேர். இந்த யுத்தத்துக்கு எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் இதான் டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு பேர் டெம்பிள் மவுண்ட். இந்த டெம்பிள் மவுண்ட் இருக்கிற இந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த யுத்தத்தை அவங்க ஆரம்பிச்சாங்க. அக்டோபர் மாதம் 7, 2023 எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடையதான வழிபாட்டு தலம் இங்கே ஒன்று இருக்கு, இது எங்களுக்கு வேணும், இந்த வழிபாட்டு தலம் எங்களுக்கு வேணும், அதனால இந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே எங்கள் 2 தேவாலயம் இந்த இடத்துல தான் இருந்துச்சு. சாலமோன் கட்டினது, அப்புறம் செருபாபேல் கட்டினது. வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட இந்த மோரியாங்கிற மலை எங்கன்னு தெரியுதா? ஆதியாகமம் 22 ஆண்டவர் ஈசாக்கை பலி கொடுக்கும்படி ஆபிரகாமை போ சொன்னார்ல, அது எந்த இடம்? இந்த இடம், இந்த மோரியா என்னும் மலை. அங்கதான் அவர் ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்தாரு, எல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த மோரியா என்னும் மலையைத்தான் திருப்பி தாவீது காலத்துல ஆண்டவர் காசு கொடுத்து வாங்குறார். மோரியா என்னும் மலையிலே வாசிங்க. தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்துல. சோ இது அவங்களுடையதான ஆபிரகாம் காலத்திலிருந்து பாரம்பரியமா அவங்க கிட்ட இருக்கிற இடம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணது, தாவீது காசு கொடுத்து வாங்கினது. சோ அவங்களோட 2 ஆலயமும் அங்கதான் இருந்துச்சு. அது மட்டுமல்ல, 3வது தேவாலயம் வரப்போகுது அப்படிங்கிறது ப்ராபசி பைபிள்ல இருக்கு. அதை யூதர்களும் விசுவாசிக்கிறாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு சொல்றாரு மீண்டும் ஒரு பரிசுத்த ஸ்தலம் அவங்களுக்கு வரும், யூதர்களுக்கு. அதுதான் இந்த தேவாலயம். ஸோ 3வது தேவாலயம் அங்கே வரணும். இப்போ யூதர்கள் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இன்னொரு தேவாலயம் வரும், இப்போ எங்களுக்கு நாடு வந்துருச்சு,
தலைநகராக எருசலேம் வந்துடுச்சு. நாங்கள் மூணாவது என்ன பண்ண போகிறோம்? தேவாலயத்துக்கு கொண்டு வர போகிறோம். அப்போ எங்களுக்கு இந்த மலை தேவைப்படும், இதை தரமாட்டோம் அப்படின்றாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடையதான வழிபாடுதெல்லாம் அங்கே இருக்கு, அது இடம் உங்ககிட்ட இருக்கு, ஆனால் வழிபாடுதெல்லாம் எங்களுது, நாங்கள் அதை தான் வச்சுப்போம், நாங்கள் தரமாட்டோன்றாங்க. ஸோ இப்போ அந்த இடம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ இந்த இடத்த அவங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஐநா சபையில் என்ன பண்ணியிருக்காங்க? தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க, 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு. ஆனால் சட்டப்படி பார்த்தா 6 நாள் யுத்தத்தில் இந்த இடத்த யூதர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான்? யுத்த சட்டத்தின்படி இந்த இடம் எனக்கு சொந்தம், இதை எப்படி தர சொல்கிறீங்கன்னு. இப்போ ஐநா சபையில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அதை கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும், அவங்க அதனால தானே இவ்வளோ சண்டை போடுறாங்க, கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பிரச்சனை. ஆனால் வசனத்தின்படி யூதர்களுக்கு அது சொந்தம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கான சண்டை தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மலை எனக்கு வேணும் அப்படின்னு ஹமாஸ் ஆரம்பிச்சாங்க, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த சண்டை அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆச்சு, அடுத்தடுத்த லெவலுக்கு போச்சு. அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது சகரியா 12:6 ஆண்டவர் சொல்றாரு, அந்நாளில் யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே இருக்கிற எரிகிற அக்கினி தணலுக்கும், அந்த வசனம் வாசிங்க, அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். இதுக்காக தான் இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு. வலதுபுறம் இடதுபுறம், இந்த பக்கம் காசா பகுதி, இந்த பக்கம் மேற்கு கரை, அந்த பக்கம் லெபனான், இந்த பக்கம் ஏமன், இப்படி ஒவ்வொரு பக்கமா அவங்க வலதுபுறம் இடதுபுறமும் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும், அது எந்த இடம் வரைக்கும் போயிருக்குன்னா ஈரான் வரைக்கும் போயிருக்கு. இந்த ஈரான் இப்ப நடக்குது, இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்துச்சு. அந்த சண்டையோட 2வது பார்ட் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை. இப்ப சமீபத்துல இந்த 2வது ஈரான் பிரச்சனை வரும்போது கூட இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு என்ன சொன்னார்னா, இது அக்டோபர் 7 ஆரம்பிச்சதுன்னு சொல்றாரு. அவர் அதை அந்த தான் குறிக்கிறார். அக்டோபர் 7 ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை இப்பொழுது ஈரான் வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு சொல்றார். இப்ப எசேக்கியேல் 38 பாத்தீங்கன்னா இதே ஈரானுடைய பெயர் அங்க இருக்கும். எசேக்கியேல் 38:5 வாசிங்க பாப்போம். 38:5 அவர்களோடு கூட இந்த பெர்ஷியான் இருக்கு பாத்தீங்களா, இந்த பெர்ஷியாவுடைய பெயர் தான் 1954 வரைக்கும் பெர்ஷியா. அதற்கு பிறகு இந்த பெர்ஷியாங்கிற பெயரை தான் ஈரான் அப்படின்னு மாத்தினாங்க. ஸோ இப்போ ஈரான் அவங்களோட கூட வரணும், அவர்களோடு கூட பெர்ஷியரும் எத்தியோப்பியரும். இந்த எத்தியோப்பியாங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்கிற எத்தியோப்பியா கிடையாது. இந்த எத்தியோப்பியா அந்த காலத்தில் இருந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எத்தியோப்பியாங்கிறது வேற. அது இப்போ இருக்கிற ஏமன், இப்போ இருக்கக்கூடியது இவங்க தான் அதுக்கு விரோதமாக வருவாங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. அடுத்து என்ன இருக்குது? லீபியரும். இந்த லிபியாங்கிறது தான் கடாஃபி இருந்த இடம், லீபியரும். அடுத்து அதுக்கு அடுத்த வசனம் கோமேரும். இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இதுல குறிப்பாக இப்போ ரஷ்ய சப்போர்ட்டர்ஸா இருக்கிற எல்லா நாடை பத்தி அங்க பேசியிருக்கு. அதை தான் இப்போ நாங்க குறிப்பா இந்த வசனங்களை வச்சுக்கிட்டு இந்த வேத வல்லுநர்கள் ஆராயிறாங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொகர்மா அப்படிங்கிற இந்த கோமேர் தொகர்மாங்கிறதுலாம் யாரை குறிக்குதுன்னா, இந்த பக்கம் இருக்கிற துருக்கி, இந்த மாதிரி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் இவங்களை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல மிக முக்கியமாக துருக்கி வந்து ஜாயின் பண்ணணும். இதை நாங்க முந்தி சொல்லிட்டு இருக்கிறோம், துருக்கியும் அதுல இருக்கும், ஏன்னா அங்க இருக்கு. சமீபத்தில் கூட துருக்கி வரும் அப்படின்னு. இப்போ நான் சொல்றது நேத்து இஸ்ரேல் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ல ஒன்று, சாரி நேத்துல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட்ல ஒன்று என்னன்னா, எங்களுக்கு அடுத்த த்ரெட் ஈரானுக்கு அப்புறம் நம்ம அடுத்து சண்டை போட வேண்டியது துருக்கியோட தான், அவங்க தான் இஸ்ரேலுக்கு பயங்கர த்ரெட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, துருக்கியும் இஸ்ரேலும் பகைமை நாடுகள் தான், ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஆனால் துருக்கியும் நேட்டோ நாடுகள் இருக்கிறதுனால அவங்க ஒரு நடுநிலைமையா இருப்பாங்க. இப்ப திடீர்னு இஸ்ரேல் சொல்லுது துருக்கி எங்களுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுறாங்க. சரி, துருக்கி என்ன ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு சமாதானம் ஒரு காரியம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நேத்தெல்லாம் பேசுறேன்னு சொல்லி இருந்தாங்க. இன்னைக்கு அது முடிஞ்சிருச்சு, தெரிந்தானே உங்களுக்கு, சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அமெரிக்கா சொன்ன எதையும் ஈரான் என்ன செய்யல, ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. ஸோ அடுத்து யுத்தம் ஆரம்பிக்க போகுது. அதில் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்னா, இப்போ இல்லாத ஒரு நாடு வந்து ஜாயின் பண்ணுது. ஏற்கனவே இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் இருக்கு, ரஷ்யா இருக்கு, ஈரான் இருக்கு, அப்புறம் வந்துட்டு
குவைத் இருக்கு, கத்தார் இருக்கு, யுஏஇ இருக்கு, சவுதி இருக்கு, பஹ்ரைன் இருக்கு. இவ்வளவு நாடுகள் இப்ப யுத்தத்துல இருக்கு. இவங்களோட கூட மறைமுகமா சைனாவும் இருக்கு, இவ்வளவும் இருக்கு. வெளிப்படையா இன்னும் மிக முக்கியமா வந்த ஒரு நாடு, இன்னைக்கு வந்த நாடு யாருன்னு கேட்டீங்கன்னா துருக்கி. துருக்கி சொல்லுது, இந்த ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இஸ்ரேலுக்கு விரோதமாய் நாங்கள் இறங்குவோம், இந்த யுத்தத்தில் நாங்கள் இருக்கிறோம், இஸ்ரேலுக்கு விரோதமா இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து வர வேண்டிய மிக முக்கியமான நாடும் உள்ளே நுழைஞ்சிருச்சு, அந்த நாடும் உள்ள வந்துருச்சு. இன்னும் மிக முக்கியமா ஒரு நாடு தான் இருக்கு, அந்த நாடு தான் வடதிசையிலிருந்து வர வேண்டிய ரஷ்யா. இப்போ ரஷ்யா இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக இன்டெலிஜென்ஸும் சில செயற்கைக்கோள் உதவிகள், ட்ரோன் உதவிகளை ஈரானுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாரும் வெளிப்படையா தெரியுது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் சொல்றார், ரஷ்யா இதுல நிறைய ஆயுதங்களை வந்து ஈரானுக்கு கொடுக்குதுன்றார். ஆனா வெளிப்படையா ரஷ்யா யுத்தத்தில் இறங்கி ஒரு குண்டு கூட இன்னும் போடல. ஆனா ஈரானுக்கு அது சப்போர்ட் தெரிவிச்சிருக்கு. இதுல இந்த ஃபெயிலியர், ஒருவேளை இந்த ஒப்பந்தம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ ரஷ்யா உள்ளே நுழையும். துருக்கி, ரஷ்யா, சைனா. இப்போ சைனா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, சைனா என்னுடைய ஆயுதங்களை ஈரானுக்கு நான் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க டைரக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாடுகள் எல்லாம் நேரடியாக களத்தில் குதிக்கிறாங்க. அடுத்த சில வருஷங்கள், இப்போ இந்த இதுக்கு அடுத்து மிகப்பெரிய யுத்தம் ஒன்று வரும். அதான் எசேக்கியேல் 38, 39. அதுதான் அடுத்த 2028 வரைக்கும் வருகை தாமதிக்குமானால் மிகப்பெரியதான யுத்தமாக இருக்கும். அதைத்தான் நாம் 3ஆம் உலக யுத்தம் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே 2 யுத்தம் நடந்ததுனால இதை 3ஆம் உலக யுத்தம்னு சொல்றோம். நீங்க போய் அப்புறமா இந்த எசேக்கியேல் 38, 39 கொஞ்சம் உட்காந்து படிங்க, தியானிங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுல நியூக்ளியர் வார் பத்தி ஆண்டவர் பேசியிருப்பார். ஜனங்கள் மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள், ஒரு எலும்பை பார்த்தால் கூட அதுல இடத்துல ஒரு மார்க், ஒரு அடையாளத்தை போடுவார்கள். எல்லாருக்கும் நியூக்ளியர் பத்தினதான எல்லா விஷயங்களும் அங்கே இருக்கும். ஸோ இப்போ நாம இத்தனை நாள் கேட்ட பார்க்கிற எசேக்கியேல் 38, 39 யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது போய்கிட்டே இருக்கு. அதுல தலைமை ஏற்று நடத்த வேண்டிய ஒரு நாடு வரணும். இவங்க எல்லாருக்கும் சீஃபா ஒரு நாடு வரணும். அதான் சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷன் வாசிச்சிங்க இல்லையா, தலைமையான அதிபதி அப்படின்னு. எசேக்கியேல் 38:7 பாருங்க, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படுத்து, உன்னோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு அப்படின்னு இருக்கும். அதான் ரஷ்யா. ஸோ இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து வரணும். இப்போ கல்ஃப் நாடுகள்ல பெரும்பான்மை நாடுகள் ரஷ்யா சப்போர்ட்டராக மாறும். இப்போ யுத்தம் வேறு பரிமாணம் அடைகிறது. இந்த சின்ன பிரேக் இருக்குல்ல, ஒரு நாள் பிரேக், இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. அதான் எசேக்கியேல் 38, 39. இயேசு சொன்னார் இல்லையா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள், அதுல பாதிக்கு வந்திருக்கிறீங்க. முதலாவது பட்டயம் நம் கண்களுக்கு முன்பாக போய்கொண்டே இருக்கிறது. ரெண்டாவதாக இந்த யுத்தத்துல மிகப்பெரிய பேரழிவு வரும். அது என்னன்றதை உங்களுக்கு கடைசியா சொல்றேன். ரெண்டாவது பட்டயத்தினாலும், அடுத்து என்ன இருக்குது, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம், பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும். இப்ப நீங்க உணவு பஞ்சம் பார்த்திருக்கீங்க இல்லையா, வடதிசையிலிருந்து கோதுமை. ஆனா இப்போ எல்லா பஞ்சமும் வரும். எல்லா பஞ்சம்னா என்னன்னா, உணவு பஞ்சம், அடுத்து இது தண்ணி பஞ்சம், காத்து பஞ்சம் எல்லாம் வரும். அத்தனையும் சேர்ந்து மிகப்பெரியதான பஞ்சகாலம் ஒன்று உலகளாவி வருது. இந்த பஞ்சம் எப்படி வரும்? நீங்க என்ன பஞ்சம்னா என்ன அப்படின்னா, ஏதோ சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆயில் வரல, எண்ணெய் வரல, எண்ணெய் வரலன்னு கேஸ் வரல, நமக்கு கேஸ் குறைவாயிடுச்சு. இப்போ சிலிண்டர்லாம் நமக்கு குறைவா கிடைக்குது. அதே நேரத்தில் உரம் உற்பத்தி விவசாயத்துக்கு அதுவும் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றா வர வர எல்லா பஞ்சமும் வரும், அத்தனை பஞ்சமும் வரும். அதுக்கப்புறம் விலைவாசி ஏறும். விலை இப்போ இந்தியா ரூபாய் வந்து 92 ரூபாய்க்கு போயிடுச்சு. 70 ரூபாய் 80 ரூபாயில் இருந்த ரூபாயோட மதிப்பு இப்போ எங்கே போயிடுச்சு? 92 ரூபாய்க்கு போயிடுச்சு. அரிசி விலையெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு போகும்னு நமக்கு சொல்ல முடியாது. பஞ்சகாலம், மிக மோசமான பஞ்சகாலம் எதிர்கொள்ள போகிறோம். நம் கண்களுக்கு முன்பாக இவையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது ஏதோ உங்களுக்கு கதையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தையோ அல்ல. நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை தான் விவரித்து சொல்லுகிறோம். நாங்கள் தீர்க்கதரிசிகளும் அல்ல, தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் அல்ல. இது வேதத்தில் சொல்லப்பட்ட வசனம், அது நம் கண்களுக்கு முன்பாக நடக்கிறது என்பதை எக்ஸ்பிளைன் பண்றோம், அவ்வளவே. சோ அடுத்து மிக மோசமான பஞ்சகாலம் ஒன்று வருகிறது. தண்ணி பஞ்சமும் வரும் வேதத்தில் சொல்லப்பட்டபடி. இது இல்லாமல் இன்னொன்னும் இருக்கு, அதாவது வசன பஞ்சம். ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்ப நீங்க இதெல்லாம் பார்க்கறது வெளியே அடையாளம், வெளியே பார்த்துட்டு இருக்கிற அடையாளம். இது இல்லாம இன்னொரு அடையாளம் இருக்கு, அது உள்ள இருக்கிற அடையாளம். இதையும் நீங்க கவனிக்கணும். ஆமோஸ் 8:11 வாசிங்க. இதோ
தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத வசன பஞ்சம் வருமா? வசன பஞ்சம்னா என்னங்க? வசன பஞ்சம் வரும்னு சொல்றீங்களே, வசன பஞ்சம்னா என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ நிதானிச்சு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய சர்ச்சஸ், நிறைய ஊழியக்காரங்க எந்த பக்கம் திரும்பினாலும், பத்தாததுக்கு ஆன்லைன் முழுக்க நீங்க எதை திறந்தாலும் சரி, அது யூடியூபோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ அல்லது வாட்ஸ்அப்போ எதை திறந்தாலும் நம்ம ஆளுங்க இருப்பாங்க. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுல நம்மள மாதிரிலாம் அடிச்சுக்க ஆளே இல்லை, எல்லாத்துலேயும் இருக்காங்க. இவ்வளவு இருக்கு, எப்படி நீங்க பஞ்சம் வரும்னு சொல்றீங்க, வசன பஞ்சம் வரும்னு எப்படி சொல்றீங்க? அதுதான் இத்தனை சேனல்ஸ். இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சேனலை ஓப்பன் பண்ணி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ சேனல் இருக்கும்போது வசன பஞ்சம்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒரு உதாரணம், இது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பூமி முழுக்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 71% தண்ணி இருக்குது, 71%. 29% தான் லேண்ட். அவங்க சொல்றாங்க, சிலர் 70-30ங்கிறாங்க, சயின்டிஸ்ட் 71-29ங்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் லேண்டு, 70% வாட்டர் இருக்கு, தண்ணி இருக்கு. ஆனால் எத்தனை நாடு தண்ணி பஞ்சத்தில் இருக்கு? எத்தனை நாடு எப்படி இருக்கு? தண்ணி பஞ்சம் இருக்கு. ஆனால் 70% தண்ணி இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த பூமிக்கு பேரே வாட்டர் வேர்ல்டு, இதுக்கு பேரே தண்ணீர் உலகம். இது வேற உலகம், வேற கேலக்சியில் வேற எதுலையுமே தண்ணி இல்லை, பூமியில மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த தண்ணி பஞ்சம்னு ஒன்று ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, 70% தண்ணி இருக்கு, ஆனா அந்த தண்ணி எதுவும் தாகத்தை தீர்க்காது. தண்ணி இருக்கும், தாகத்தை தீர்க்காது. தாகத்தை தீர்க்கிற தண்ணி இல்லாவிட்டால் அதற்கு பேர் தண்ணி பஞ்சம். புரியுதா? அதே மாதிரி சபை இருக்கும், ஊழியக்காரங்க இருப்பாங்க, சேனல் இருக்கும், எல்லாம் இருப்பாங்க. உங்கள் ஆத்ம தாகத்தையும் ஆத்ம பசியையும் தீர்க்காத எந்த ஊழியமும் எந்த வார்த்தையும் உங்களுக்கு பஞ்சமே. இப்போ அது போயிட்டு இருக்கு. எல்லாமே வார்த்தை தான், ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து எது வருதுன்னு பார்க்கணும். சவுலுகிட்டையும் பட்டயம் இருந்துச்சு, கோலியாத்துக்கிட்டையும் பட்டயம் இருந்துச்சு, வேதத்திலையும் பட்டயம், ஆவியானவர்கிட்டையும் பட்டயம் இருக்கு. இந்த 3 பட்டயத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க இதை உட்காந்து தனியா தியானிச்சு பாருங்க. கோலியாத்தின் பட்டயம்னு இருக்கு, சவுலின் பட்டயம்னு இருக்கு, தாவீது கையில் பட்டயம் இல்லாது இருந்ததுன்னு இருக்கு. ஆனா பின்னாடி ஆவியின் பட்டயம் இருக்கு, ஆர்மர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வசனம் இருக்கு, சர்ச் இருக்கு, ஊழியக்காரங்க இருக்காங்க, சேனல் இருக்காங்க. எது ஆவியானவரால் உங்கள் தாகத்தை தீர்க்க முடியுது, எது உங்களுக்கு வந்து அந்த பசியை ஆத்த முடியுது அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர், இப்போ நீங்க வெயில்ல இருப்பீங்க, நல்ல வெயில் காலம் இது. இந்த வெயில்ல போன உடனே உங்களுக்கு டக்குன்னு ஒரு இளநீ குடிக்கணும்னு தோணும், இல்லை ஒரு கொக்கோ கோலா குடிக்கணும்னு தோணும், இல்லைன்னா ஏதோ ஒரு ட்ரிங்க் குடிக்கணும்னு தோணும். இது எதுவுமே அந்த நேரத்திற்கு உங்களுக்கு தாகத்தை தீர்க்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், குடிக்கும் போது கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உங்க உடம்புக்கு சைடு எஃபெக்ட். இளநிய சொல்லல, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட். ஆனால் சைடு எஃபெக்ட் இல்லாத ஒன்று இருக்குன்னா அது தண்ணி மட்டும்தான். அதுதான் உண்மையான தாகத்தை தீர்க்கும். அதே மாதிரி தான் சில நேரத்தில் அப்பப்போ எழும்புகிற ஊழியங்கள் உங்களை அட்ராக்ட் பண்ணும். அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அது அந்த நேரத்துக்கு உங்களுக்கு போதுமானதை போல காணும். ஆனால் உண்மையிலேயே உங்கள் ஆத்தும தாகத்தை அது தீர்க்காது. ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற வார்த்தை மட்டுமே உங்கள் ஆத்தும தாகத்தை தீர்க்கும். சில நேரங்களில் நீங்கள் அந்த பிரச்சனையில் இருக்கும்போது அவங்க திடீர்னு சொல்லக்கூடியது தீர்க்க தரிசனமாக படும், அதெல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் உங்கள் ஆத்மாவை பரலோகத்தில் சேர்க்கிற வசனம் இருக்குல்ல, அதுதான் உண்மையிலேயே கர்த்தரிடத்துல வர்றது. அது இல்லாவிட்டால் அந்த சபை பஞ்சத்தில் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் வசன பஞ்சம். இன்னைக்கு வசன பஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நிறைய சபைகள் வசனத்தை விட்டு விலகுது. வசனத்துக்கு பதிலாக ஆல்டர்னேட் அவங்க பார்க்குறாங்க. வசனத்துக்கு பதிலாக என்ன செய்யலாம்? சில ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா, மேற்கத்திய ரெஸ்டாரண்ட், வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போனோன்னா சாப்பாடு போனோன்னே நீங்கள் அந்த கூட இருக்க ட்ரிங்கை காசு கொடுத்து வாங்கணும். அந்த ட்ரிங்கை வாங்கிட்டு வைக்கணும். தண்ணின்னு ஒரு கான்செப்டே அங்கே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல ட்ரிங்க் தான் கொடுப்பாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் அந்த சாப்பிடும் போது குடித்தாலும் திருப்பி வீட்டுக்கு வந்து என்ன குடிக்கணும்? தண்ணி குடிக்கணும். அல்லது தண்ணி குடிக்காம விட்டால் உங்கள் உடம்பு ஹீட் ஆகும், எல்லா விதமான சைடு எஃபெக்டும் வரும். அதே மாதிரி தான் என்னதான் அந்த நேரத்தில் சிலர்லாம் வந்து அப்படி கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணி உங்களை ஆட வச்சு, குதிக்க வச்சு, கத்த வச்சு, ஓட வச்சு, உட்கார வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாம் அந்த நேரத்தில்
கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், என்டர்டெயினா இருக்கணும். ஆனா உண்மையிலே உங்கள் தாகத்தை தீர்ப்பது கர்த்தருடைய வசனம் மட்டும்தான். அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒன்று கிடையவே கிடையாது. இன்னைக்கு வசன பஞ்சகாலம். வசனத்துக்கு பதிலாக என்னென்னத்தையோ கொண்டு வந்து கொட்டுறாங்க. யூத் மீட்டிங்னா ஒன்று கொட்டுறாங்க, லேடிஸ் மீட்டிங்னா ஒன்று கொட்டுறாங்க, வியாபாரிகள் கூட்டம்னு ஒன்று கொட்டுறாங்க, எல்லாத்தையும் கொட்டுறாங்க. ஆனா எதுவுமே சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அந்த நேரத்துக்கு அது ஓகே தான். ஆனால் நிரந்தரமா உங்கள் தாகத்தை தீர்ப்பது கர்த்தருடையதான வசனம் மட்டும்தான். அல்லேலூயா. இன்னைக்கு வசன பஞ்ச காலம் உச்சத்துக்கு போகுது. ஆண்டவர் சொன்ன இரண்டாவது அடையாளமும் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மூணாவது ஒரு மிக முக்கியமானது அங்கே இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கை பேரழிவுகள். இயேசு சொன்னார்ல மத்தேயு 24ல 8வது வசனத்துல 7-8 வசனத்துல, கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சிகளும் அப்படிம்பார். இது பூமி எதிர்ச்சிகளுடையதான காலம் அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றீங்கன்னா 2004ல மிகப்பெரியதான சுனாமி வந்துச்சு. உங்க ஏரியா கண்டிப்பா தெரியும், தெரியாம இருந்திருக்காது. அதற்கு பிறகு பூமி எதிர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இயேசு பர்டிகுலரா பூமி எதிர்ச்சின்னு சொல்லியிருப்பாரு. மத்தேயு 24:7 வாசிக்கும் போது பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் அப்படிம்பார். அந்த பர்டிகுலரா இப்ப நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா பூமி எதிர்ச்சிகள் உச்சத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த குறிப்பிட்ட இந்த 10 வருஷத்துல மட்டும் 2015 இருந்து 2025 மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் பூமி அதிர்ச்சி வந்திருக்கு. இங்க இருக்கு பாருங்க. இந்த சிவப்பு கடல்ல நீங்க பாக்குறது எல்லாமே பூமி அதிர்ச்சி. 1 லட்சத்துக்கு மேல பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு 10,000 பூமி அதிர்ச்சி இருக்குதான். இது அவங்க கொடுத்திருக்க ஆய்வு. இங்க இருக்கு பாருங்க. ஆல் ரெக்கார்டட் எர்த்குவேக்ஸ் 2015 to 25 இங்க இருக்கு. முழுக்க எவ்வளவு நடந்திருக்குது பாருங்க. இன்னும் வரும் அப்படிங்கிறாங்க, இன்னும் நிறைய வரும். அவங்க உலக சரித்திரத்துல பதிவான பூமி எதிர்ச்சியில 5ஓ 6ஓ தான் ரொம்ப பெருசு. 8.5க்கு மேல. அதுல 1 2025 நடந்திருக்கு ரஷ்யா. இதுதான் அவங்க சொல்றாங்க. இவ்வளோ பூமி எதிர்ச்சிகளை இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பூமி எதிர்ச்சிகள். நியூசிலாந்துலலாம் ஒரு நாளைக்கு 100-200 பூமி எதிர்ச்சிகளுக்கு மேல நில அதிர்வுகள் நடந்துட்டே இருந்திருக்கிறது. பல நாடுகளெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 3000 பூமி எதிர்ச்சி, 4000 பூமி எதிர்ச்சி. அப்படின்னா பாருங்க, ஒரு நாளைக்கு 10 பூமி எதிர்ச்சிக்கு மேல நடந்திருக்கு. 3 புள்ளியில ஆரம்பிச்சு 7 புள்ளி வரைக்கும் இருக்கு. ஆண்டவர் சொன்ன பூமி எதிர்ச்சிகளின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வரும். அதை ஒட்டி ஒரு அடையாளம் வரும். இப்ப நான் அதை தான் உங்களுக்கு சொல்ல போறோம். வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்துல இதுதான் அடுத்த பூமி அதிர்ச்சி வரப்போகுது. இஸ்ரவேல் தேசத்துல இப்போ அப்படி ஒன்று வரப்போகுதுன்னு இஸ்ரவேல் தேசத்துலையும் சொல்லி இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இஸ்ரவேல் இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் இயர்ஸ் இங்க இருக்கு பாருங்க. இந்த ஜெருசலேம் போஸ்ட் இஸ்ரவேல் பத்திரிகையில வந்தது. நெக்ஸ்ட் இயர்ஸ் கிரிட்டிக்கல் ஃபார் இஸ்ரேல்ஸ் எர்த்குவேக் ப்ரிப்பேர்ட்னஸ். இஸ்ரேல் வார்ன் பண்ணியிருக்குது. இஸ்ரேல் அடுத்த வருஷம், இது என்னன்னா 2025 இது வந்தது. அடுத்த வருஷம் மிக பெரியதான பூமி அதிர்ச்சிகளின் காலம் அப்படின்னு சொல்றாங்க. பூமி அதிர்ச்சியின் காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூமி அதிர்ச்சியில மிக முக்கியமாக ஒரு சம்பவம் நடக்கணும். மிக முக்கியமாக ஒரு சம்பவம் நடக்கணும். என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆரம்பத்தில் எசேக்கியேல் 38 ஒரு மலையை பத்தி பேசணும். ஞாபகம் இருக்குதா? ஒரு மலையில அந்த வழிபாட்டு தலம் இருக்கு. இந்த பூமி அதிர்ச்சியில அந்த வழிபாட்டு தலம் இஸ்ரவேல் கைக்கு போகும். ஏன்னா இந்த மலை இஸ்ரவேல் கண்ட்ரோல்ல இருந்தாலும் அங்க 3வது தேவாலயத்தை அவங்களால கட்ட முடியாம அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை முழுத்து தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க. ஆனா 3வது தேவாலயம் கட்ட முடியாது அந்த வழிபாட்டு தலம் இருக்கிறதுனால. அந்த வழிபாட்டு தலம் போச்சுன்னா தான் இவங்க கட்டுவாங்க. ஸோ இப்போ அந்த வழிபாட்டு தலம் இந்த பூமி அதிர்ச்சியிலையோ அல்லது இந்த யுத்தத்திலேயோ அது இல்லாமல் போகும். அப்படி போகும் பொழுது மிகப்பெரியதான ஒரு யுத்தமும் அதை ஒட்டி மிகப்பெரிய பேரழிவுகளும் ஆரம்பிக்கும். அதோட கூட தான் இந்த 3வது தேவாலயம் வரும். வருவதற்கான ஒரு காரணமாய்த்தான் இந்த பூமி அதிர்ச்சி நடக்கும். இந்த பூமி அதிர்ச்சி அதற்கான ஒரு காரணமாக இருக்கும். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்துல பெரிய அதிர்ச்சி உண்டாக்கி அப்படின்னு இருக்கு. ஸோ மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் வரப்போகுது. இது மட்டுமல்ல, இன்னும் 3 லட்சம் பேர் சாகிற அளவுக்கு பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க.
இங்க இருக்கு பாருங்க, 3 லட்சம் பேர் சாகிற அளவுக்கு பூமி அதிர்ச்சி வரப்போன்னு ஜப்பான் சொல்லியிருக்குது. இந்த மாதிரி எல்லா பகுதியிலையும் பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் வருது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்க இருக்கு பாருங்க, 100 அடி சுனாமி அச்சம் எச்சரிக்கும் ஜப்பான், இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பகுதியும் ஆண்டவர் சொன்ன அடுத்த அடையாளம் 3வது பூமி அதிர்ச்சிகள் அதுவும் நடக்கு. கடைசியா ஒண்ணு இருக்கு, அதையும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். கடைசியா என்ன இருக்குது? துஷ்ட மிருகங்களினாலும். இந்த துஷ்ட மிருகங்கள் அப்படிங்கிறத நேரடியாகவும் நம்ம ஒன்று வச்சுக்கலாம். மிருகங்கள்லாம் ஊருக்குள்ள வரும், மிகப்பெரிய ஒரு இந்த பூமி அதிர்ச்சிகள்லாம் நடக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய அழிவுகள் வரும், இதுவும் நடக்கும். இது இல்லாம இன்னொன்னையும் நீங்க பார்க்கணும். என்ன அப்படின்னா, கடைசி காலத்தில் வரக்கூடிய எல்லா வியாதிகளையும் கவனிங்க. எல்லா வியாதிக்கு பின்னாடியும் ஒரு மிருகத்தின் பேர் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லாத்துக்கும் பின்னாடி, எய்ட்ஸுக்கு பின்னாடி சிம்பன்சி குரங்குன்னு ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க, அதனால தான் வந்துச்சு அப்படிம்பாங்க. எபோலாக்கு பின்னாடி வௌவால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பன்றி காய்ச்சல் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே, பறவை காய்ச்சல். இப்போ கேரளா பக்கம்லாம் ஒன்று வந்துச்சு, குரங்கு காய்ச்சல்னு ஒன்று வந்துச்சு, மங்கி ஃபீவர் அப்படின்னு. அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமல் ஃபீவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டக காய்ச்சல்னு ஒன்று இருக்கு. இப்போ உலகளாவிய இது நடக்குது. இப்போ கொரோனா கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா சைனாவில் ஊகான் மாநிலத்தில் ஒரு மார்க்கெட்டில் மிருகத்திலிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வவ்வாலா இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி பாருங்க ஒரு மிருகத்தின் பேர் இருக்குது. அந்த மிருகம் பாருங்க பைபிள் சொல்ற துஷ்ட மிருகமா இருக்குது 99%. அதெல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பைபிளில் வவ்வால் துஷ்ட மிருகம், லேவியராகமத்தில் இருக்கு துஷ்ட மிருகம், குரங்கு துஷ்ட மிருகமா இருக்கு, அதுக்கு பிறகு பன்றி துஷ்ட மிருகமாக இருக்கு, ஒட்டகம் துஷ்ட மிருகமா இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க பைபிளில் துஷ்ட மிருகம்னு இருக்கும். இந்த துஷ்ட மிருகத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரியதான பேரழிவு. இப்போ கொரோனால மட்டும் 2 கோடி பேர் செத்ததாக சொல்லப்படுது, ஆய்வறிக்கை சொல்லுது. அதே நேரத்தில் அதை விட 8 மடங்கு அதிகமாக செத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கு பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொரோனாவில் 8 அரசால் அறிவிக்கப்பட்டதை விட 8 மடங்கு அதிக உயிரிழப்பு. ஆய்வில் அதிர்ச்சி தகவல். இது 21ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 பேப்பர்ல வந்தது. ஸோ 8 மடங்கு அதிகமாக நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தா மூல காரணம் எங்கன்னா ஒரு மிருகத்திலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எய்ட்ஸும் அப்படிதான் சொல்றாங்க. இப்போ அநேக காரியங்கள் சொல்றாங்க. இது மட்டுமல்ல, இதை தாண்டி இதே கொரோனாவுடைய வேரியன்ட் இதை தாண்டி இன்னும் மிக மோசமானது வருது அப்படின்னு சொல்லி இந்த சொல்லியிருக்காங்க பாருங்க. உலக சுகாதார மையம் WHO இப்ப இருக்கிற கொரோனா வேரியண்ட்டை விட மிக மோசமானது ஒன்று வருது, அது எதுக்கும் கட்டுப்படாது, இப்போ போட்ட வேக்சின் எதுவும் யூஸ் ஆகாது அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஆயத்தமா இருக்க சொல்லி WHO உடையதான தலைவர் சொல்லியிருக்கிறார். டெட்ராஸ் அனாந்தன் இவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு காரியமும் நடந்திருக்கு, அதையும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். கவனிங்க, இன்னொரு காரியம் நடந்தது. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கடந்த 2025 ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியா ஒரு ஆய்வகத்திலிருந்து லேபில் இருந்து கிட்டத்தட்ட 316 வைரஸ் காணாம போச்சு. 315 316 வைரஸ் காணாமல் போயிடுச்சு. அத்தனையும் மிருகத்தின் வைரஸ், சாதாரண மிருகத்தின் வைரஸ் அல்ல, கொடிய மிருகத்தின் வைரஸ். இது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கணும் அவங்க சொல்றாங்க. கவனிங்க, கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. கொரோனாவை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்த 316 வைரஸ் காணாம போச்சு. இதை எடுத்து மனுஷங்க மேல ஆயுதமா யூஸ் பண்ணா மனித சமுதாயத்தில் 15% அழிஞ்சு போகும். இப்ப கொரோனாவே அதை தான் சொல்றாங்க, எடுத்து மனுஷங்க மேல அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு ரூமர் இருக்கு, அது ஒரு வதந்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொல்லக்கூடியது அந்த கிருமியை எடுத்து ஜனங்க மேல என்ன பண்ணியிருக்கிறாங்க, பரவ செக் பண்ணியிருக்கிறாங்க. 2ஆம் உலக யுத்தத்தில் மலேரியா கிருமி அப்படிதான் செக் பண்ணாங்களாம். யூதர்கள் மேலே போட்டு எவ்வளோ பேர் சாகுறாங்கன்னு பார்த்தாங்க. 60 லட்சம் பேர் அதில் செத்துருக்குறாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கிருமிகளை மனுஷங்க மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் கொரோனா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 316 வைரஸும் காணும். இதையெல்லாம் எடுத்து மனுஷங்க மேலே யூஸ் பண்ணால், இப்போ நல்லா கவனிங்க, இப்போ 3ஆம் உலக யுத்தம் நியூக்ளியர் வார் அது வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 500 கோடி பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் சொல்றாரு.
சொல்றாரு பாருங்க, 500 கோடி பேர் வரை பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு இருக்கு. இதோடு கூட பஞ்சம், இதோடு கூட பூமி அதிர்ச்சி, இதோடு கூட கொள்ளை நோய், இது எல்லாம் 4 ஒன்னா சேரும். இந்த 4 ஒன்னா சேரும்போது பூமியில் கால் பங்கில் உள்ளவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப நாம அந்த 4வது முத்திரையின் காலத்துக்குள்ளதான் நுழைஞ்சிருக்கிறோம். முதல் 3 நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துருச்சு. 4வது முத்திரை இருக்கு. 5வது முத்திரை நமக்கு இல்ல, அது யூதர்களுக்கு. 6வது முத்திரையின் காலம்தான் வருகையின் காலமாக இருக்கு. சோ நம் கண்களுக்கு முன்பாக, வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய, உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு இயேசு கிட்ட கேட்டபோது இயேசு சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக நடக்க ஆரம்பித்து விட்டது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள போறோம். சரி, இதை ஏன் உங்களுக்கு சொல்லப்படுது, அறிவிப்பதற்கு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நினிவே ஜனங்களுக்கு இப்படி ஒரு அழிவு வருதுன்னு ஏன் சொல்லப்பட்டதுன்னா, அவங்க சாகணுங்கிறதுக்காக அல்ல, அவர்கள் மனம் திரும்பி தப்பிக்கணும் என்பதற்காக. இதே தான் இயேசு சொல்றார் மத்திய 24:6, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நடக்க போது, பயப்படாதீங்கன்னு அர்த்தம். ஏன் பயப்படாதீங்கன்னு சொல்றாருன்னா, இதெல்லாம் வெளியே நடக்கும். இதெல்லாம் என்ன செய்ய போது? வெளியே நடக்கும். அப்ப நீங்க இந்த விஷயம் எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எப்படி உலகத்தார் பயப்படுறாங்களோ அதே மாதிரி தான் நாமளும் என்ன செய்வோம்? பயந்துகிட்டே இருப்போம். என்ன நடக்குமோ? இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் மோசே மூலமா சொல்றாரு, வாதை வரப்போது, சங்காரம் வரப்போது எகிப்துலன்னு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, அது உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. இப்போ இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டில் மட்டும் வரவில்லை. சங்காரம் அதே மாதிரி தலைப்பிள்ள சங்காரமாக போகுதுன்னு சொல்றாரு. ஆனா ஆட்டுக்குடி ரத்தத்தை பூசிட்டா என்ன ஆகாது? உங்க வீட்டுக்குள்ள வராது. அதே ஆண்டவர் தான் சேம் விஷயத்தை இப்ப சொல்றாரு, உலகம் முழுக்க இப்படி ஒரு பேரழிவுகள் வரும், இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஏன்னா இது அவங்க பண்ணதுனால விளையுது, ஆண்டவர் பண்றதுனால இல்ல. அவங்க பண்ண பாவம், அதனோட மூலமா அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள், தேவனுக்கு விரோதமான கண்டுபிடிப்புகள், அதெல்லாம் சேர்ந்து அவங்களோட பேராசை, அக்கிரமம், அநியாயம் எல்லாம் சேர்ந்து இப்போ உலகத்தை அவங்க அழிக்கிற இடத்துக்கு கொண்டாட்டாங்க. ஆனா இதெல்லாம் வரும்னு ஆண்டவருக்கு தெரியும். இப்படித்தான் இவன் செய்ய போறான், ஏன்னா இவன்கிட்ட கொடுத்துருக்கேன், இவன் இதைத்தான் செய்வான்னு அவருக்கு தெரியும். நம்ம ஆண்டவர் எப்பவுமே ஒரு விஷயத்தை எச்சரிக்கையா சொல்றாருன்னா, ஏதோ சும்மா சொல்ல மாட்டாரு, பின்னாடி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேர்ஃபுல்லா இருந்துங்கன்னு சொல்லுவார். இஸ்ரேல் ஜனங்கிட்ட தேசத்தை கொடுக்கும் போதே உபாகமத்துல சொல்லுவாரு, நான் சொன்ன கற்பனைகளை விட்டுட்டு நீ அந்நிய தேவர்களை சேவித்து நீ விக்கிரக வழிபாட்டுக்குள்ள போய் சோரம் போனினா, உன் தேசம் அவங்கள தேசத்தை விட்டு நீ விரட்டப்படுவாய், உன் தேசம் இன்னொருத்தர் வசமாகும். அதே மாதிரி நடந்துச்சு பாருங்க. அதே மாதிரி தான் சாலமோனையும் சொல்லுவார். நீ சாலமோன் ராஜாவாக்கும் போதே சொல்லுவார், நீ உன் தகப்பன் எனக்கு எப்படி நடந்தாலும் அப்படி நடந்த இல்லாம நீ அந்நியர்களை உள்ள கொண்டு விட்டினா உன் தேசத்தை நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துருவேன் பாரு. அதே மாதிரி நடந்துச்சு. அதே தேவன் தான் இப்பவும் சொல்றாரு, உலகத்துல இதெல்லாம் சம்பவிக்கும், ஆனா நீங்க பயப்படாதீங்க, இது எதுவும் உங்களுக்கு சம்பவிக்கும்னு சொல்லல, இவைகளுக்கு நடுவுல உங்களையும் என்னையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க போகிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று வசனம் சொல்லுது. அதுதான் இப்ப கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் அப்படியே நடக்குது. இனி இதுல சொல்லப்பட்ட அடுத்த காரியங்களும் துல்லியமாய் நடக்கும், ஒன்று விடாம நடக்கும். சரி, இதெல்லாம் அடையாளம் நடக்குது, இதுக்கு நடுவில் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் நானே இதை எதுவுமே செய்ய முடியாது, ஒன்றும் மாற்ற முடியாது. ஒன்னே ஒன்று தான் செய்ய போறோம். என்ன தெரியுமா? மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது, அவர்கள் தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். இதெல்லாம் கேட்கும் போது நீங்க ஒன்று செய்யணும், ஆயத்தப்படணும். அவ்வளவுதான். இந்த கிறிஸ்துவை சந்திப்பதற்கு இவைகளுக்கு நடுவுல அவர் என்னை பாதுகாப்பார், வருகை வருமானால் நான் அவரோடு கூட பறந்து மறுரூமாகி போகணும். அது வரைக்கும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? பாதுகாக்க போகிறார். இந்த விசுவாசத்தோடு கூட, இந்த எதிர்பார்ப்போடு, இந்த காத்திருப்போடு சபை இருக்கணும். சபை இனி வேற எதற்காகவும் அல்ல, சபை வேற எதுக்காகவும் இல்ல, மணவாளனை சந்திப்பதுக்கு தான் சர்ச். நிறைய பேருக்கு சர்ச்சை பத்தின பெரிய கனவு இருக்குது, ஊழியத்தை பத்தின பெரிய கனவு இருக்கு. அவங்க செய்யாததை நான் செய்யணும், அவங்க சாதிக்காததை நான் சாதிக்கணும், அவங்க கட்டாததை நான் கட்டணும், அவங்க வாங்காததை நான் வாங்கணும், அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும். நீங்க ஒன்னத்தையும் யோசிக்காதீங்க, எதையுமே யோசிக்காதீங்க. ஒன்னே ஒன்று மட்டும் யோசிங்க, அவர் வரும்போது நான் எப்படியாவது போயிடணும். அப்படி வருக தாமதிச்சு நீங்க இருக்கிறீங்கன்னா, உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சித்தமா இருக்கிறாரோ அதை அவர் செஞ்சுட்டு போறார். அவர் கண்டிப்பா உங்களை கொண்டு செய்ய வேண்டியது என்ன பண்ணுவாரு? செய்வார். நீங்க எதுக்கு எல்லாத்தையும் மண்டையில போட்டு எடுக்கிறீங்க? அதனால என்ன ஆகுது தெரியுமா? உங்களுக்கு ஒரு தரிசனம் நீங்களா உருவாக்கிக்கிட்டீங்க, அதனால நீங்க ஆயத்தப்படுறதில்ல. நீங்களே எப்படி ஆயிட்டீங்க? அதனால ஆண்டவர் பார மாட்டார். நான் அதை செய்யணும், நான் அதை பண்ணணும்,
அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போய் என்ன சொல்லிடுறாங்க, நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் வர மாட்டார். அவர் எப்போ வருவார்னு அவருக்கே தெரியாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க, அது முடிகிற வரைக்கும் நான் எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்த காட்டியிருக்கிறாரு, அதை வாங்குற வரைக்கும் ஆண்டவர் வர மாட்டார். அது யார் சொன்னது? அப்படி யார் சொன்னது? இன்னைக்கு கடைசி காலத்துல உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை அவருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணுவது. நீங்க பாட்டு சபை அதுக்கு ஆயத்தம் பண்ணிட்டே இருங்க. வருகை தாமதிச்சா உங்களை கொண்டு என்ன பூமியில செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அதை அவர் செஞ்சுக்கிட்டே போவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு தெரியும் ஃபியூச்சர் என்னன்னு, உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். உங்க வேலை ஏன் வேலை, அது மட்டும் ஆயத்தப்படுவது மட்டும். உங்க வேலை ஏன் வேலை, ஃபியூச்சரை டிசைன் பண்றது கிடையாது. உட்காந்துட்டு கொஞ்சம் படிச்சுட்டா, ஒரு டிகிரி முடிச்சுட்டா, 2 டிகிரி முடிச்சுட்டா, தலைக்கு மேல 2 கொம்பு, அது என்னமோ எல்லாமே கரைச்சு குடிச்சா மாதிரி. ஒருவேளை உங்களுடைய அப்பாவோ உங்களுடைய அம்மாவோ படிப்புல குறைவா இருப்பாங்க, ஆவியில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உங்களுக்கு படிப்பு வந்திருக்கும், ஆனா என்ன வராது, ஆவி நடத்துதல் இருக்காது. உடனே நீங்க வாயை மூடுங்க, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. ஆமா, ஒன்னும் தெரியாது. ஆனா தேவன் யார் என்று அவர்களுக்கு தெரியும். தேவன் நடத்துதல் என்னன்னு தெரியும். உலக ஞானத்தை வச்சுக்கிட்டு ஆவியின் ஞானத்தை கணக்கிடக்கூடாது. இந்த உலக ஞானம் படிப்பு எல்லாம் ஒரு நாள் குப்பையாய் மாறும், எல்லாம் ஒரு நாள் தூசா மாறிடும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச படிப்புக்கு இப்ப வேல்யூ கிடையாது. இப்ப வேல்யூ கிடையாது. ஒரு காலத்துல ஃபுல்லா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இப்படி இப்படின்னாங்க. இன்னைக்கு ஐடின்னு ஒன்று வந்திருக்கு. ஐடி போய் இப்போ ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. ஏஐ முடிஞ்சு ஏஜிஐன்னு ஒன்று வந்திருக்கு. அடுத்தடுத்து போவோம். இன்னைக்கு நீ எதை பிரதானமாக நினைக்கிறீங்களோ நாளைக்கு அது ஒன்றும் இல்லாமல் போகும். ஆனால் நீங்கள் இன்னைக்கு கர்த்தரோடு கூட எப்படி இருக்கிறீர்களோ அது முடிவு பரியந்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. உங்க வேலை என் வேலை, வருகைக்கு ஆயத்தப்படுவது, ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டியது. எப்போ வருவீர் இயேசுவே என்று நாம் காத்திருக்கணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. இந்த வருகையில் நான் போகணும் அப்படின்னா முதலாவதாக இயேசுவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட ஒப்பு கொடுங்க, ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுங்க. சிலர்லாம் ரட்சிக்கப்பட்டீங்களானே தெரியாத நான் சர்ச்சிலே இருப்பான். கேட்டால் சொல்லுவான் 4 தலைமுறையாக சர்ச்சில் இருக்கும், 5 தலைமுறை. நீ எத்தனை தலைமுறையாக சர்ச்சில் இருக்குன்றது முக்கியம் இல்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்றது தான் முக்கியம். சில நேரத்தில் பூனை பாருங்க, 2 குட்டியை போட்டு அது அந்த குட்டி பார்த்தீங்கன்னா சர்ச்சிலேயே வளரும் அந்த பூனை குட்டி. அதுக்கு ஒன்றும் சர்ச்சை பற்றின மேன்மையான என்ன செய்யாது, தெரியாது. அது ஆராதனையில் குறுக்கு நடுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் கோயில் பூனை. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். சர்ச்சிலே பிறந்ததுனால பூனை பரிசுத்தமாயிருமா? அதே மாதிரி தான் சர்ச்சிலே நீங்கள் பிறந்தீங்கன்றதுனால நீங்கள் பரிசுத்தவான்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. அதான் வேதம் சொல்லுது. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கு பேர் என்னது? ரட்சண்ய சந்தோஷம். 51ஆம் சங்கீதம் சொல்லுது. இது இருக்கா? 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்று ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கணும். ஞானஸ்தானம் எடுக்காம வருகையில போகவே முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதுவும் எந்த ஞானஸ்தானம் எடுக்கணும்? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி எடுக்கணும். குழந்தையில எடுத்தேன், சின்ன வயசுல எடுத்தேன், கொடிக்கு கீழே எடுத்தேன், எந்த ஞானஸ்தானம் பைபிள் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் இருக்கு. அந்த ஒரு ஞானஸ்தானம் தான் அது தண்ணியில மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானம். எடுத்திருக்கிறீங்களா? ஆராய்ந்து பாருங்க. 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவி. பரிசுத்த அபிஷேகத்தை கண்டிப்பா பெற்றிருக்கணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் உங்களுக்குள்ள தாங்க இருக்கிறாரு, அபிஷேகம்னு ஒன்று தனியா வேணாம்பாங்க. இயேசுநாதர் கூட 3.5 வருஷமா இருந்தாங்க சீஷர்கள். என்ன இல்ல? பரிசுத்த அபிஷேகம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எங்க போய் காத்திருங்கள்? எருசலேமிலே காத்திருங்கள். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் கூட சீஷர்கள் காலத்துல கூட சீஷர்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, அபிஷேகம் பெறல. அப்பதான் பவுல் கேட்கிறாரு, நீங்கள் என்ன ஆவி, நீங்க எப்படி ஞானஸ்தானம் எடுத்தீங்க? பரிசுத்தாவியை பெறாம எப்படி பரிசுத்தாவியை பத்தி கேள்விப்படலன்றியே, அப்புறம் என்ன ஞானஸ்தானம் எடுத்தேன்னு கேட்கிறார். ஸோ ஞானஸ்தானம் எடுத்ததுனால, ரட்சிக்கப்பட்டதுனால அபிஷேகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல. அபிஷேகத்தை தனியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பாருங்க. இல்லையா, அபிஷேக கூடத்தில் கலந்து கொள்ளுங்க. அப்படி வர முடியாத சூழ்நிலையா, வீட்டில் யாரும் இல்லாத போது முழங்கால் போட்டு ஊக்கமா சோம் பண்ணுங்க. வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்மாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். 4வது மிக முக்கியமானது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வேறுபாடுள்ள வாழ்க்கை. உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள்னு ரோமர் 12:1-2 நாம் வாசிக்கிறோம் இல்லையா? 12:1-2-3 வாசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள். ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது.
சபைக்குள்ள வந்துருவாங்க. ஏன் சிலர் ஊழியத்துக்கு கூட ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆனா இன்னும் உலகம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், உட்காந்துட்டே இருப்பாங்க. டைம் கிடைச்சா அங்க ஓடி போயிடுவாங்க. அந்த மேன்மை தெரியாது. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கான், உலகத்தை இங்க கூட்டு வந்துருவான், சர்ச்சுக்குள்ள கூட்டு வந்துருவான். அங்க நடக்கிற எல்லா சேட்டையும் இங்கே இருக்கும். அங்க அவன் போடுற ஆட்டம், அவன் போடுறதான மியூசிக், அவன் போடுறதான களியாட்டம், அங்க அவங்க பண்ணக்கூடியதான பண்டிகை எல்லாத்தையும் இங்கேயும் கொண்டாந்துருவான். கொண்டாந்து கேட்டா சொல்லுவான், அது அப்படித்தான் கொஞ்சம் என்டர்டைன் பண்ணாதான் நிற்பாங்க. என்டர்டைன் பண்ணி ஒரு கூட்டத்தை நிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி காத்துக் கொள்ளுகிறதுனால. சத்தியம் பேசி ஒருத்த நிக்க மாட்டானா போட்டோன்ட்டார் இயேசு. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? இதுதான் சத்தியம். உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க டான்ஸ் ஆட முடியாது, உங்களுக்கு ஏத்த மாதிரி களியாட்டம் பண்ண முடியாது, உங்களுக்கு ஏத்த மாதிரி என்டர்டைன் பண்ண முடியாது. Church is not the place for entertainment. Church is the place for transformation. மறுரூபமாகிற இடம். இப்படித்தான் இருக்கணும் சர்ச் சொல்லுது, பைபிள் சொல்லுது. அப்படித்தான் சர்ச் இருக்கணும். உங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச் மாறாது. சர்ச்சுக்கு ஏத்த மாதிரி, வசனத்துக்கு ஏத்த மாதிரி தான் சர்ச் மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு கடைசி காலத்துல சபையை கல்லர் கொகையெல்லாம் கிடையாது, விபச்சார கொகையா மாறிக்கிட்டு கிடக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. எப்படி வேணாலும் இருந்தா பரலோகத்துக்கு போயிடலாங்கிறதெல்லாம் மாயை, பொய்யான பிரசங்கம், ஓநாய்களுடைய பிரசங்கம். இப்படி இருந்தா தான் போக முடியும் பைபிள் சொல்லுது. அப்படி இருந்தா தான் போக முடியும். அல்லேலூயா. கூட்டத்தை பத்தி கவலையே படாதிருங்கள். எவ்வளவு பேர் வராங்கன்றது முக்கியம் இல்ல. சர்ச்சுக்குள்ள எவ்வளவு பேர் சர்ச்சில இருந்து பரலோகத்துக்கு வராங்கிறதா முக்கியம். 5000 பேர் அப்பம் சாப்பிட வர்றது முக்கியமே இல்ல. 12 பேர் இயேசுவோட மரிக்க வரணும், அதான் முக்கியம். இன்னைக்கு கடைசி காலத்துல சபை சத்தியத்தை விட்டு விலகி போகுது. உலகத்துக்கு ஒத்த வேஷம். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சுவிசேஷம் அறிவிக்கணும், அது உங்க மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது இந்த பூமியிலிருந்து எதையும் கொண்டு போக மாட்டீங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். மரணம் முந்தினாலும் கொண்டு போக மாட்டீங்க, வருகை முந்தினாலும் கொண்டு போக மாட்டீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க கொண்டு போகலாம். என்ன தெரியுமா? நீங்கள் சம்பாதித்த ஆத்மாவை கொண்டு போகலாம். எவ்வளவு ஆத்மா சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுங்க? சுவிசேஷம் சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்காவது இயேசுவை பத்தி சொல்லணும். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன, இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு விவரிக்க முடியல, எங்களுக்கு அது ஒரு ட்ராக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஈஸியாக நாங்கள் போய் சொல்லிடுவோம் அப்படின்னா. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம், இந்த காரியங்களை எல்லாம் ஒரு ட்ராக்ஸாக போட்டிருக்கிறோம். இங்கே இருக்குது, இந்த ட்ராக்ட் இருக்குது, பின்னாடி உங்கள் சர்ச் அட்ரஸ் போடுறதுக்கு இடம் இருக்குது. ஸோ இந்த ட்ராக்ட் வந்து ஃப்ரீ தான், வெளியே இருக்கும். ஒரு ஆளுக்கு 5 மட்டும் தான் தருவாங்க, நிறையெல்லாம் தரமாட்டாங்க. ஒரு ஆளுக்கு 5 தான் தருவாங்க, வெளியே இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த 5 வாங்கிட்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் ஆண்டவரை அறியாத 5 பேர், உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, யாராக இருந்தாலும் ஒரு 5 பேருடைய பேரை எழுதி வச்சு ஜோம் பண்ணணும். அந்த 5 பேருக்காக ஜோம் பண்ணணும். கை வச்சு நல்லா ஜோம் பண்ணுங்க. அந்த 5 பேருக்காக 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த 5 பேரை பார்த்து இந்த ட்ராக்ஸை கொடுங்க. அந்த 5 ஆத்துமாக்களை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் அங்கே உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து வச்சிருப்பார். நீங்கள் போங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. ஸோ வெளியே இருக்கும். தயவு செஞ்சு இதை என்ன பண்ணிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, இது நான் அடிக்கலை, நான் எழுதுனது தான். நான் அடித்து கொடுக்கறது ஒரு ஃபேமிலி, 2 ஃபேமிலி அடித்து கொடுக்குறாங்க. அவங்க அவங்களுடைய வருமானத்தில், கஷ்டத்தில் இதை அவங்க செய்கிறாங்க, தங்களுக்கு சேர்த்து வைக்காம இதை அவங்க செய்கிறாங்க. ஸோ இது இன்னொருத்தருடைய உழைப்பு. நீங்கள் கீழே போடாதீங்க. நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியாது, நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நான் கொடுக்க முடியாது, நான் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய சோம்பேறி அப்படின்னா வாங்க வேண்டாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் வாங்கி கொண்டு போய் என்ன பண்ணிடாதீங்க, வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். நான் சொல்றது புரியுதா? ஒரு 2 நாள் செய்தி கேட்டோம் இயேசு வராரு அப்படின்றது இல்லை. இனி ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கிறது. உங்களை சுத்திகரிக்கிறதுக்கான நேரம் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் படுக்க போகும்போது ராத்திரியில், ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே இந்த காலை வேளையில் நம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்து, அதை ஊறிடணும் அப்படியே பிளட்டில், நான் வருகை போகணும் அப்படின்னு வந்துடணும். 7வது, கடைசியாக முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 7 காரியத்தையும் நீங்கள் செய்யும் போது கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்நானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரிந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா.
இயேசு வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆமென். நாம் எந்திரிப்போமா? நாம் செபிக்க போகிறோம் தேவ சமூகம். எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும். அதற்கு பிறகு நான் அவங்க கையில் ஒப்படைக்கிறேன், அவங்க தொடர்ந்து நடத்துவாங்க. எல்லா கண்களையும் மூடுவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது. உங்களை ஆராய்ந்து பாருங்களேன். இந்த இயேசுவை சந்திக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்களான்னு பாருங்களேன். கிறிஸ்துவின் வருகை இன்னைக்கு சம்பவிக்குமானால் எதிர்கொண்டு போவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட எழும்ப, அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக, உலகமெங்கிலும் இருந்து திருச்சபைகளிலிருந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானவர்கள் மறுரூபமாக்கி மத்திய ஆகாயத்திலே பரிசுத்த தேவனை சந்திக்க புறப்பட்டு வரும்போது அந்த மகா பெரிய சேனையிலே நீங்களும் நானும் இருப்போமா? தான் கேள்வி. உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்களை ஆராய்ந்து பாருங்க. மற்றவங்களை பற்றிலாம் அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல நானும் என் வீட்டார். நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பிழையை உண்டு பண்ணினார். உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்க போவீங்களா? அப்படி ஒருவேளை உங்களுக்குள்ளேயே ஆவியானவர் உணர்த்துவாரானால், இல்லை இன்னும் என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு அதை இப்பொழுது நாம் தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட போகிறோம். நம்ம திருச்சபையை பொறுத்த வரைக்கும் 100% வருகையில் போகிற திருச்சபையாக இருக்கணும். நான் கைவிடப்படுவதற்கு சபைக்குள்ள வரல. நான் சபைக்குள்ள வந்தது வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. சபைக்குள்ள வந்து நீங்க கைவிடப்பட்டீங்கன்னா நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் வேற ஒருவரும் இல்லை. அதுவும் ஒரு ஆவிக்குரிய சபையில, சத்தியத்தை பேசுற சபையில வந்துட்டு நீ கைவிடப்பட்டீங்கன்னா உண்மையிலே உங்க நிலைமை கவலைக்கிடத்தான். உங்களுக்கு சத்தியத்தை அறியாது இருந்தா பரவாயில்ல. சில சபைகள் சத்தியத்தை போதிக்கிறது இல்லை. உங்களுக்கு சொல்லப்படுது. உங்களை வருகையில வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினபடியினால் தான் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆராய்ந்து பாருங்க. நீங்க இந்த வருகையில போவீங்களான்னு பாருங்க. தேவ சமூகத்தில் சந்திக்கிற இடத்துல நம்ம இருப்போமான்னு பாருங்க. எல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவர் சந்திக்கிற இடத்துல நாம் இருக்கிறோமான்னு பாருங்க. அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடியிருப்போம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. இது நாள் வரைக்கும் தள்ளி போட்டுட்டேன், அல்லது தெரியாது, இன்னைக்கு கர்த்தர் உணர்த்தி இருக்கிறாரு, நான் குழந்தையில தான் எடுத்தேன், நான் இப்போ தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்குறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. மற்றவங்க யாரும் கையை தூக்காதீங்க. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் இருந்தீங்கன்னா உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். யாராவது இருக்கிறீங்களா? சரி, நாம் ஜெபிக்க போகிறோம் இப்பொழுது. சரியா? கண்களை மூடுவோம். கர்த்தர் என்னோடு கூட இந்த 2 நாளும் இடைப்பட்டு இருக்கிறார். அவர் வரும்பொழுது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும். நான் மட்டுமில்லை, என் குடும்பமும் இருக்க வேண்டும். என் குடும்பம் மட்டுமல்ல, ஒரு கூட்டத்தையும் நான் ஆதாயம் பண்ணி கொண்டு போக வேண்டும். வேதம் சொல்லுது, என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவோம் என்று வேதம் சொல்லுது. ஒரு சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் அழைத்தார். ஒரு கிராமம் பின்னால் வந்தது. உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் பரலோகத்துக்குள்ளே நுழையணும். நீங்க நுழையும் போது தனியா அல்ல, ஒரு கூட்டத்தோடு நுழையணும். அப்படி ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறவர் உங்களுக்கு கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நானும் ஒரு கூட்டமும் என் வீட்டாரும் வர வேண்டுமா? ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? 1 தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகிப்போ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணிகள் செய்து முடிப்போம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும்
யார் இவர்கள்? ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஆண்டவர் நோக்கி நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, அந்த வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்கிற அந்த கூட்டத்தில் நான் நிற்க வேண்டும் ஆண்டவரே. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர் என்று சாட்சி பெற்ற அந்த கூட்டத்தில் நான் நிற்க வேண்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு ஓலை கூறுத்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் பிதாவின் முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? எல்லாம் ஒரு மனப்ப அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? போர்க்களத்தில்